Good evening, everyone. Happy to see you all once again. Once again, I want to politely make a mention or make a note of this that what you are, where you are, is a very strong place. You know, the Radiant has produced a number of officers, including I had my own officer some 3 or 4 years back. An officer in education department also, he just came to me as an officer. So you should be very proud, and you are very correct, you are in the very right place. Okay, so be proud. And also நீங்க தெரியும் உங்களுக்கு, நம்ம இப்போ group 2 exam face பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 95% of the context is taken from the Tamil Nadu textbook syllabus. That is, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சிலபஸ் எல்லா புக்ஸும் வாங்கி பார்க்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் ரேடியன் உங்களுக்கு ஒருவேளை கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ரேடியன் ஹஸ் framed a beautiful, what we can say, beautiful handbook for it is very easy to study. Even எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்கூல் புக்ஸை பார்க்கறதுக்கு பதிலாக இதை பார்த்தாக்க இன்னுமே எனக்கு பர்சனலா ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள் while referring for even for school students. So நல்ல புக்லெட் உங்க கையில இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ just share my booklet now. உங்க புக்லெட் இருந்தாக்க நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க we are going to see prose this week. Next weekல இருந்து பாத்தீங்கன்னாக்கா I am going 1.5 hours and 1.5 hours. அந்த 1.5 hours பாத்தீங்கன்னாக்கா I personally decided to divide into 3 half an hour. One is for grammar. So prose எனக்கு வந்து part A, part B, part C மூணுமே ஈக்குவலா half an hour டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. நான் சார்ட்டிங் கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். And today as many of you are having only the prose content, I am going to deal with prose. So நீங்க எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க இருப்பீங்க. நீங்க 2-3 ட்ரிப் வந்து நீங்க ஒருவேளை நீங்க எழுதிருக்கலாம், எழுதிட்டு ஒருவேளை சோர்வா இருக்கலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ்க்கு போக விரும்புறேன். சோர்ந்து போறவங்க யாருமே வந்து சக்சஸ் ஆகவே முடியாது. உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு சோர்ந்து போறவங்க யாருமே லைஃப்ல அச்சீவ் பண்றது சரித்திரமே கிடையாது. அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு மேசிவ் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ்ல முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா வர்றவங்க தான் பெருசா லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அச்சீவ் பண்ணிட்டா கூட அது பெருமையான விஷயம் தான். ஆனா அதனுடைய உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, ஒரு கஷ்டப்பட்டு பாடுபட்டு முன்னுக்கு வந்தவங்களுடைய எஃபர்ட் வந்து அப்ப கூட ரிலீஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் சிசேரியன் பேபி மாதிரி. நார்மல் டெலிவரி தான் உங்க ஒரு தாய்க்கு வந்து அந்த பெயின் எடுத்து குழந்தை பிறக்கிறது வந்து தட் இஸ் கம்ப்ளீட் டெலிவரின்னு சொல்லலாம். அப்போ அதான் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சிசேரியன் பண்ணவங்களுக்கு பேபி பிறந்திருக்கும், பட் அவங்களுக்கு இந்த டெலிவரி பெயின்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அதே மாதிரி சோர்ந்து போறவங்க யாராவது ரிப்பீட்டடா எழுதிட்டு இருக்கோம், இந்த எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும், நாங்க எங்களால இன்னும் அச்சீவ் பண்ண முடியல, எனக்கு சோர்ந்து போகாதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. நீங்களும் ஆஃபீஸர்ஸ் ஆகுறீங்க. கீப் தட் இன் மைண்ட். யூ ஆர் கோயிங் டு டூ தட் ஒன். ஸோ ஒண்ணு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, விடவே கூடாது. நீங்க விடாம நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு அச்சீவ். ஓகே, சோ விடாம அச்சீவ் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க அதை பத்தி ஒரே பண்ணிக்க வேண்டாம். இது வரைக்கும் நீங்க உங்களால அச்சீவ் பண்ண முடியல, இது வரைக்கும் வரல, இனிமேல் பண்ண முடியுமான்ற டவுட்டே வேண்டாம். ஏன்னா நீங்க டவுட் இல்லாம படிக்கும் பொழுதுதான் உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதான். பிஃபோர் ஸ்டார்டிங் மை லெசன் ஐ வில் டெல் யூ. ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஆர்பி எழுதும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேம் சேக் எழுதுனேன். அதாவது என்னன்னாக்கா என்னுடைய 2 தாட் இருந்துச்சு. நான் ஐ வாஸ் வெரி ஜூனியர். அப்ப நான் யோசிச்சு எவ்வளவு சீனியர்ஸ் தான் இருக்காங்களே, என்னால அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு பயத்திலேயே போய் என்னால டிஆர்பி எழுதிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடியல. சர்வசாதாரணமா எல்லாமே செலக்ட் ஆகி போயிட்டாங்க. செகண்ட் டைம் ஐ ஜஸ்ட் பிஃபோர் ப்ரிப்பேரிங் என் மைண்ட் செட் கொஞ்சம் மாத்தினேன். எப்படி மாத்தினேன் அப்படின்னாக்கா, there is a Japanese proverb, உன்னாலே முடியல யாராலையும் முடியாது. தட் இஸ் திங். இஃப் யூ கான்ட் டு, நோபடி எல்ஸ் கேன் டு. சோ அதுதான் விஷயம். அப்போ அந்த மைண்ட் செட்டை மாத்திட்டேன் வந்துச்சு. என்னால முடியல வேற யாராலும் முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. அப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். லக்கிலி ஐ கேம் ஸ்டேட் 16th rank. ஸோ இட்ஸ் a great blessing for me. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செகண்ட் டைமே டிசைட் பண்ண. ஸோ மைண்ட் செட் மாறின ஒட்டி ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னாக்கா the way of reading, the way of learning, the way of grasping, the way of memorizing, the way of presenting in the examination எல்லாமே மாறிச்சு. அதே தான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஸோ பார்க்கலாம் அப்படின்ற தாட்ல யாரும் உட்காராதீங்க. நிச்சயமா முடியும். செப்டம்பரோட நம்ம we are going to complete this one. நம்ம group 2 நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு மைண்ட் செட்ல உட்காருங்க. Yes, thank you for listening for the motivation. I am going to deal with Tempest. That is unit second. அதாவது பாத்தீங்கன்னா part C நினைக்கிற ப்ரோஸ். அதுல வந்து I am going to see Tempest now. Tempest. What is Tempest? So the very word Tempest itself has got a beautiful meaning. Tempest அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, I think you can see my screen now. Tempest அப்படின்னாக்கா it is written by Shakespeare. Shakespeare அப்படின்னாக்கா first before entering into the lesson we should know about the author. That is very very important thing. நம்ம இது ஸ்கூலுடைய கண்டென்ட்டா இருந்தாலுமே ஸ்கூல் கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் 2ல கேட்க மாட்டாங்க.
கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி, அப்படிதான் குரூப் 2ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம நல்லா டஃபா ட்விஸ்டடா நல்லா திங்க் பண்ணி பண்ற மாதிரி இருந்தாக்க ஈவன் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்ம ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷேக்ஸ்பியரை பத்தி பார்க்கலாம். வி நோ தட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் யாரு படிக்காதவங்க கூட சொல்ற முதல் வார்த்தை ஷேக்ஸ்பியரா இருக்கும். ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த டெம்பஸ்ட் வந்து ஆக்சுவலா அவருடைய ஒரு டிராமா. தெரிஞ்சுக்கோங்க, நிறைய டிராமாஸ் எழுதியிருக்காரு. அது டெம்பஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய டிராமா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் a book in your hand, take page number 22. பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. இந்த புக்ல கையில வச்சிருந்தீங்கன்னாக்கா, இட் இஸ் அபவுட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். கண்டிப்பா ஷேக்ஸ்பியர்ஸ் உடைய ஆத்தர்ஸை பத்தி டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வர்றது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் லாஸ்ட் வீக் ஸ்டடி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 200 மார்க்ஸ்க்கு வரதா சொன்னாங்க. எனக்கு 200 மார்க்ஸ் எவ்வளவு சார் வாங்க முடியும் அப்படின்னாக்கா, ஒரு சிலர் சொல்றாங்க சார் 83, 84, 85 நிக்கிறேன் சார். நானு ஒரு 93, 94 நான் வாங்கிட்டேனாக்கா செலக்ட் ஆயிடுவேன் சார் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனா இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னாக்கா, யூ ஆர் கோயிங் டு கெட் சென்டம். ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து சென்டம் வாங்க போறோம். நம்ம வந்து 83, 85, 90, 92 அதெல்லாம் வேண்டாங்க, அது ஃபெயிலியர்ஸ். நம்ம அப்படியே திங்க் பண்ணணும் நம்ம. சரிங்களா? wherever you are, be the best அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. காலர் தூக்கி விட்டுட்டு அதே டைம்ல நல்ல ஞானமா நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளா நீ பண்ணுங்க பாருங்க. நீங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு ரோல் மாடல் ஆகுவீங்க. உங்க மார்க் நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடல் ஆகும். ஈவன் ரேடியன்ஸே ஒரு பெரிய பெருமையா இருக்கும். அப்படிதான் நம்ம மார்க்ஸ் அச்சீவ் பண்ணணும். 93, 94 வாங்கினா கூட அது வந்து நம்ம வி ஷுட் நாட் கெட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ வீக் டெஸ்ட்ல நிறைய நடக்கும் உங்களுக்கு. அது நான் இவ்வளவு மார்க் வாங்கிட்டு அவ்வளவு மார்க் வாங்கிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்குவீங்க. ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் சார். இவ்வளவு ஒரு 10 மார்க்ஸ் மட்டும் தான் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்க. ஒரு மார்க் வாங்கிட்டா கூட அச்சீவ் பண்ணல மைண்ட் செட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெறி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினெட்லி யூ கேன் மூவ் இட். ஓகே, நான் இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் 200 out of 200. அந்த மைண்ட் செட் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் பத்தாது. நோக் அண்ட் கார்னர் அந்த கொடுத்திருக்க சிலபஸை கரைச்சி குடிச்சிடணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி, மிட் நைட் 11 மணி 12 மணி 1 மணிக்கு எடுத்து கேட்டாலும் சரி, we should tell the answer. அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? எஸ். நவ் we see about வில்லியம் ஷேக்ஸ்பியர். நான் அப்படியே படிச்சுட்டே வர பாருங்க. ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். கீப் பென்சில் வித் யூ. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்ணிக்கோங்க. நீ அன்லைன் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் அப்ளிகபிள் டு பி ஆஸ்க்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்ணிக்கோங்க. இவங்களே பாருங்க, நம்மளோட புக்லெட்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னாக்கா சில இதெல்லாம் வந்து டார்க் பிளாக்ல ஷேட் பண்ணிருப்பாங்க. இட் இஸ் கிவன் இன் போல்டட் ஃபார்ம். அந்த போல்டு கொடுத்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அதுவுமே முக்கியம் உங்களுக்கு. ஐ வில் ரீட் இட் நவ். ஜஸ்ட் ஃபாலோ மீ. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் born in Stratford upon Avon. It is in Warwickshire. On 26 April 1564, he was a famous playwright, poet and actor. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பிளேரைட், போயட் அண்ட் ஆக்டர் ஆல்சோ. அவர் வெறும் டிராமாட்டிஸ்ட் நினைச்ச கூடாது. இது கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் அ டேஷ் டிராமாட்டிஸ்ட் அண்ட் அன் ஆக்டர், போயட் அண்ட் அன் ஆக்டர், பிளேரைட் அண்ட் அன் ஆக்டர், ஆல் தி த்ரீ இப்படிலாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அவருக்கு 3 பார்ட் ரோல் பண்ணியிருக்காரு. பிளேரைட், போயட் அண்ட் ஆக்டர். பட் அவர் வந்து பிளேரைட் அதான் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காரு. ஏன்னா போயம்ஸ் வந்து அவருக்கு அந்த கை கொடுக்கல. ஹி வாஸ் an actor also. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஆக்டரா இருந்தார். ஒரு டிராமா குரூப்ல வந்து ஒரு லைட் பாயா இருந்து ஒரு ஆக்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தார் அவரு. நம்ம அவரை பத்தி பேசினாக்க நிறைய பேசலாம், பட் அது தேவையில்லை. வில் கோ இன்டு தி கண்டென்ட் நவ். அண்ட் வைட்லி ரிகார்டட் as the greatest writer in the English language. இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஷேக்ஸ்பியர் ஈக்குவலான ரைட்டிங்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. he is called as he was born among contemporary writers. contemporary writersனா என்ன அப்படின்னாக்கா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா கேம்பிரிட்ஜ், அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னாக்கா காலரிட்ஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய டாப் பீப்புள்லாம் வந்து அந்த இடத்துல படிச்சாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு எழுத வந்தாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஜஸ்ட் டிராமா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுத வந்தாரு. அவர் கான்டெம்பரரி ரைட்டர்ஸ், அவங்க தான் கான்டெம்பரரி அப்படின்னாக்க கூட இருக்க சக ரைட்டர்ஸ் அர்த்தம். அந்த கான்டெம்பரரி ரைட்டர்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, அதை விட டாப்லயே பாத்தீங்கன்னாக்கா இவருடைய பிரசன்டேஷன்ஸ், இவருடைய தாட்ஸ்ல இருந்தது. ஈவன் கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் யூனிவர்ஸ் வந்து வெளியே வந்தவங்களே ரொம்ப பார்த்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு மாதிரி இவருடைய தாட்ஸ் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா he is known as the greatest poet. He was often called as England's national poet and bard of Avon. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 2 நேம் அவருக்கு இருக்கு. ஒன்னு வந்து England's national poet and another one is bard of Avon. Next one, Shakespeare parents. Shakespeare parents யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, Shakespeare's parents were John Shakespeare, a successful glove maker. அவர் என்ன, அவருடைய ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மேக்கிங் கிளவுஸ். நெக்ஸ்ட் மேரி ஆர்டன், அவங்க வந்து அவங்களுடைய அம்மா. His wife Annie Hathaway, Shakespeare's wife வந்து Annie Hathaway. Shakespeare married her at the age of 18 and had 3 children. ஷேக்ஸ்பியருக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னாக்கா 3 குழந்தைங்க. ஒன்னு வந்து சூசன்னா ஹால்,
Hamlet, Shakespeare, and Judith Queenie. Right. Shakespeare's early play were mostly comedies and histories. இன்னும் பார்த்தீங்கன்னா Shakespeare has written nearly 37 plays. அவர் 37 டிராமாஸ் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய டிராமாஸ் 4 பிரிச்சிருப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் இங்க தேவையில்லை. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு நானு. அவருடைய டிராமாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிகினிங் ஆஃப் டிராமாஸ் பார்த்தாக்கா ரொம்ப வெறும் காமெடியா தான் இருக்கும். காமெடிஸ் பாத்தீங்கன்னாக்கா காமெடி ஹிஸ்டரி மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன ரீசன்? அவரு காலேஜ் படிச்சு வரல. அவர் ப்ராப்பரா எந்த ஒரு ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வர கிடையாதுன்றதுனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுனால ஃபர்ஸ்ட் பிகினிங் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12th நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்ட் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா வெறும் காமெடியா இருக்கும். ஒரு ஜோக் ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சீரியஸா இருக்காது. அப்கோர்ஸ் இந்த டெம்பஸ் உங்களுக்கு டெம்பஸ் இஸ் வெரி 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 சீரியஸான மூவி. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டெம்பஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் பிளேஸ் ஆஃப் டெம்பஸ்ட், ஜூலியஸ் சீசர், த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த டிராமாஸை பீட் பண்றதுக்கு எந்த டிராமாவும் கூட வரலன்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, அண்ட் சம் ஆஃப் தெம் வேர் கன்சிடர்ட் அஸ் த பெஸ்ட் ஜான்ரேஸ். ஜான்ரேஸ் அப்படின்னாக்க செக்ட், ஒரு தனியா டைப் நடத்தும். அது ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இட் கேன் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஜான்ரேஸ் ஆல்சோ. He wrote 37 plays. 38th play வந்து half finished, பட் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பிளேஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர் கம்ப்ளீட்டட் மட்டும் தான் சொல்லணும் இல்லைங்களா? ஏஜ் கேட்டால் எத்தனை வயசு முடியுதோ அதான் சொல்லுவோம். அதே மாதிரி எத்தனை பிளே அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யூ ஷுட் கிவ் த ஆன்சர் இஸ் 37. 38 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 38 வாஸ் நாட் கம்ப்ளீட்டட் பை ஷேக்ஸ்பியர். ஸோ 37 தான். 154 சானட்ஸ் அவர் எழுந்த சானட்ஸ் பாருங்க. 154 சானட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இட் இஸ் a சாங் இல்லைங்களா? சாங் நமக்கு உங்களுக்கு தெரியும். லைஃப் போயம் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ சானட். நம்ம பார்த்திருப்போம், நம்மளுடைய புக்ல இருக்கு, நம்ம பார்க்கவும் போறோம் நம்ம இதை. ஸோ 154 sonnets and 2 narrative poems. Narrative அப்படின்னா லாங் போயம்ஸ், அப்படியே லாங் இதிகாசங்கள் சொல்லுவாங்க. நம்ம ஃபுல்லா வர்றது லாங்கா வர்றது. Most of his works were written between 1589 and 1613. இந்த கேப்ல தான் அவர் நிறைய எழுதியிருக்காரு. நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா இட் இஸ் ஆல்சோ ஹிஸ்டரி இல்லைங்களா? ஹிஸ்டரி ப்ரிப்பேர் பண்ண எப்படி பண்ணாக்க ஜஸ்ட் மேக் a மைண்ட் மேப் ஆர் ஜஸ்ட் மேக் டேபிள்ஸ் ஆர் மேக் ஃப்ளோ சார்ட். அழகா ஷேக்ஸ்பியர்னு போட்டு அவருடைய பயோடேட்டா ஃபுல்லா எழுதிக்கணும். அவருடைய ப்ரொஃபஷன் என்ன, அவருடைய ஃபேமிலி என்ன, அவருடைய புக்ஸ் என்ன, அவருடைய நேம்ஸ் என்ன, அவர் வாங்கின அவார்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்க வந்து சைடு ஹெட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஆத்தருக்கு இப்படி எழுதி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம ரைட் பண்ணி பார்க்காம even though you are going to write apply do only MCQ, நீங்க எழுதி பார்க்க தான் உங்களுக்கு மெமரி ஸ்டோர் ஆகும். எல்லாமே எழுதி வேண்டியது இல்லை. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க எழுதி பார்த்து மெமரி நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ ப்ரிப்பேர் உங்களுக்குமே ஒரு பர்சனலான ஒரு நோட் புக் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க 1 time of writing is equal to 2 times of reading. So just keep that in mind please. Yes. அப்புறம் சம் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ், ஒரு சில ஒர்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா டாப் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் இன் 1597, ஹாம்லெட் இன் 1603, ஒத்தல்லோ இன் 1603, கிங் லியர் இன் 1606, மேக்பத் இன் 1606. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் டாப் மோஸ்ட் சொல்லலாம். இந்த 37 வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணா பாத்துருங்க. அப்புறம் டாப் மோஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு ஒரு 4-5 ஆட் பண்ணுவாங்க. அதுலதான் இதெல்லாம் வரும். இந்த ரோமியோ ஜூலியட்ல இன்னைக்கு ஒரு தமிழ் மூவி, இங்கிலீஷ் மூவியா தான் வந்திருக்கு. இது எல்லாமே மூவிஸ் ஆகுதுன்னு சொல்லலாமே நம்ம. ரைட். ஷேக்ஸ்பியர் பாஸ்ட் அவே, தி டெத் ஆஃப் ஷேக்ஸ்பியர். கடைசியா ஷேக்ஸ்பியர் ஒவ்வொரு ஆத்தருடைய டெத் டேவை நீங்க நோட் பண்ணிக்கணும். நீங்க இட் வாஸ் ஆன் 23rd April 1616. The play Tempest. Now we'll talk about Tempest. Tempest அப்படின்னா சூறாவளின்னு அர்த்தம். சூறாவளி ஒரு புயல், கடல் சூறாவளி, கடல்ல வர பெரிய சூறாவளின்னு அர்த்தம். The Tempest is written by Shakespeare. It was written between 1610 and 1611. பாத்தீங்கன்னா மேக்பெத்துக்கு அப்புறம் எழுந்தது. So they may ask which book was written at the late period of Shakespeare அப்படின்னு கேட்டு ஒரு 4 books கொடுத்தாக்க எந்த புக் ஃபர்ஸ்ட் பீரியட்ல எழுந்தது, அதனுடைய ஏஜ் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தெரிஞ்சுக்கோங்க, எதையுமே விடாதீங்க. இது வேண்டாம், இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விடாதீங்க. பை ஹார்ட் எவ்ரிதிங், கீப் இன் மைண்ட் எவ்ரிதிங். கான்பிடென்ட்டா போய் நீங்க உட்காரும் பொழுது உங்க முகத்தில் தெரியணும் யூ ஆர் கோயிங் டு கிராக் திஸ் எக்ஸாம் சொல்லிட்டு முகத்தில் தெரியணும். பயம் இருக்கக்கூடாது, பதக்கம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய டார்கெட் சென்டமா இருக்கும். அப்படின்னும் போது சென்டமுக்கு ஃபோக்கஸ் பண்ற நாம் எப்படி படிக்கணும்ன்றத ஃபோக்கஸ்ல பார்த்துக்கோங்க நீங்க. எஸ், த லெசன் The Tempest is an extract from Charles and Mary Lamb's Tales from Shakespeare. The Tempest is an extract. இது எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சார்ல்ஸ் அண்ட் மேரி லேம்ஸ் வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்ல எடுத்திருக்காங்க. இது டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் இஸ் இங்கிலீஷ் சில்ட்ரன்ஸ் புக். இதே புக்கு இப்ப நல்லா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டெம்பஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதுனதுதான். இந்த டெம்பஸ்ட் எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா சார்ல்ஸ் அண்ட் மேரி லேம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு புக் எழுதிருக்காங்க.
அந்த புக்கு பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், ஷேக்ஸ்பியருடைய கதைகள். இப்போ நம்ம உங்களுக்கு புரியுறபடி சொல்லணும் அப்படின்னாக்கா திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினதுதான். ஆனா திருக்குறளுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய அர்த்தங்கள் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, நிறைய பொருள் எழுதியிருப்பாங்க. நமக்கு டாக்டர் கலைஞர் எழுதியிருக்காரு, இன்னும் நிறைய இப்ப நியூ தமிழ் ஆத்தர்ஸ் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சோ சாலமன் பாப்பை எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் படிக்கும் போது வில் கெட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இல்லைங்களா. மேலட்டம் பார்த்தா ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ள பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கன்வே ஆகிற மாதிரி தெரியும் நமக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில புக்ஸை எடுத்து சார்ல்ஸ் அண்ட் மேரி லாம் எழுதியிருக்காங்க. என்ன புக், அந்த புக் எங்க எடுத்திருக்காங்க, டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். இது தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்பஸ்ட் வந்து இட் இஸ் நாட் டைரக்ட்லி டேக்கன் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்ஸ் புக். இட்ஸ் an extract from Charles and Mary Lamb's The Tales from Shakespeare. ரொம்ப முக்கியம் இது சரிங்களா. இந்த இயர் 1807. இந்த டெம்பஸ்ட் எழுதுனது 1611. நமக்கு கொடுத்திருக்கிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா 1807ல இருந்து எடுக்கப்படுது. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றது இது ஒரு அருமையான பாயிண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. The lesson Tempest narrates the life of Prospero and Miranda on the deserted island. இது யாரை பத்தியான லெசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா The Tempest narrates the life of Prospero. Prosperoன்றது ஒரு கிங் பார்க்க போறோம் நம்ம. மிராண்டான்றது அவங்களுடைய பொண்ணு, அதையும் பார்க்க போறோம் நம்ம. இவங்க தான் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எல்டர் ஹீரோன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இவர் ப்ராஸ்பரோ, அவங்களுடைய குழந்தை ஒரு பொண்ணு. குழந்தைன்னு ஏன் சொல்றோம்னாக்கா அவங்க ஒரு ஐலண்டுக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 2 வயசு இருக்கும் சரிங்களா. அதான் நான் பார்க்க போறோம் நம்ம. ஸோ ரொம்ப இன்டெப்தா கவனிச்சுக்கோங்க, தென் ஒன்லி யூ கேன் ரைட். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த டெம்பஸ்ட்ல எக்கச்சக்கமான கொட்டேஷன்ஸ் இருக்கும். ஏன் இந்த கொட்டேஷன்ஸ் நான் மென்ஷன் பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பர்சனலா நான் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணும்போது பார்த்திருக்கேன். நான் எடுக்கிற சப்ளிமெண்டரி ப்ராஜெக்ட்ஸ்லயே ஷேக்ஸ்பியர் ப்ராஜெக்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா அதே கொட்டேஷன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த டெம்பஸ்ட்ல இருக்கு. ஸோ கொட்டேஷன்ஸ் கேட்டு மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ கொட்டேஷன்ஸை பார்த்துக்கோங்க, எல்லா கொட்டேஷன் தெரிஞ்சுக்கணும். கொட்டேஷன் வந்துட்டாவே வேர் இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம்னு கேட்டாக்கா நீங்க சொல்றது ரெடியா இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் தி லெசன், இந்த கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த கேரக்டர்ஸ் கொடுத்து கூட கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 4 கேரக்டர்ஸ் கொடுத்து விச் ஆஃப் த கேரக்டர் இஸ் நாட் இன் டெம்பஸ்ட் அப்படின்னு கேட்டாக்கா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா என்னென்ன கேரக்டர்ஸ் எந்தெந்த ஸ்டோரியில இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சால் மாத்திரமே நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஒரு கேரக்டர் வச்சுலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எந்த கேரக்டருக்கு ப்ராஸ்பரோ மிராண்டா அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு 3 கேரக்டர்ஸ் 4 கேரக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. which of the characters, which one of the characters is not applicable to Tempest கேட்டா பிக் பண்ணி எடுக்க தெரியும். ஸோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய வே ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் இருக்கணும் நம்ம. சரிங்களா. assume that you are saving for your family, assume that you are just saving for your generation, you are making your generation better. So think like that. சரிங்களா. அச்சீவ் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா நினைக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் we are all students, even I too a student. ஏன்னா we are going to learn everything. பட் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா பெரிய ஒரு கற்றோர் மத்தியில நம்ம உட்கார போறோம், நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய சேவை செய்ய போறோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு மனப்பான்மையோட உட்காருங்க. பார்க்கலாம் முடியும்னு ட்ரை பண்ணி சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி திரும்ப சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் சொல்ல வர காரணம் என்னன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, ஒரு 3 எக்ஸாம்ஸ் சோர்ந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய சோர்ந்து போகாம அச்சீவ் பண்றவங்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னாக்கா பெரிய யூ கேன் கெட் a lot of experience. ஒரு எழுதி பிராக்டிஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அதுக்கப்புறம் நீங்க எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் நீங்க தட்டி தூக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதிருக்காங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அந்த ஸ்பிரிட்டை விட்டுறக்கூடாதுன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, வெல்கம் ஹியர். இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் த லெசன், இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராஸ்பரோ அப்பா கிங்கா இருப்பாரு அவரு, மிராண்டா அவங்க பொண்ணு, ஃபெர்டினாண்ட் கிங் ஆஃப் நேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அவருடைய பையன் ஃபெர்டினாண்ட் அப்படின்றது. கான்சாலோன்றது ஒரு மினிஸ்டர், ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஆண்டோனியோன்றது பாத்தீங்கன்னா ப்ராஸ்பரோவுடைய பிரதர், மிராண்டாவுடைய சித்தப்பா. சரிங்களா. ப்ராஸ்பரோவுடைய பிரதர், மிராண்டாவுடைய சித்தப்பா. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஹி வாஸ் a very cruel man. அவருக்கு அவங்க அண்ணன் ப்ராஸ்பரோட்டு இருந்து அந்த டியூக்டம் வாங்கியதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. ரொம்ப நேரவான வழியில திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இவரு. ஆனா அவங்க அண்ணனுக்கு he loved his brother. பட் அவருக்கு எங்க அண்ணனை எப்படியாவது ஒழிச்சு நம்ம கிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நேரோ மைண்டட் செலவா இருக்கிறாரு இவரு. நெக்ஸ்ட் மேரினர்ஸ் அப்படின்னாக்கா யாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மேரினர்ஸ் கடல் பயணம் செய்யறவங்க. இப்ப there is a biology, name of a subject called NARINE biology. NARINE biology. அது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா பெரும்பாலும் மெரைன் பயாலஜி சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா. மெரைன் பயாலஜி சொல்லுவோம் நம்ம. இட் இஸ் நாட் மெரைன் பயாலஜி. இட் த எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் NARINE இஸ் மரீன். நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் கால்ட் அஸ் மரீன் பயாலஜி. நல்ல டாப்பா தெரிஞ்சவங்க இந்த வேர்டு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் மெரைன் பயாலஜி, இட் இஸ் மரீன் பயாலஜி. ஓகே, ஸோ மேரினர்ஸ். அந்த மேரினர்ஸ் சொல்லும் போது மரீனர்ஸ் சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு டெல் அஸ் மேரினர்ஸ்.
நெக்ஸ்ட் ஏரியல். ஏரியல் அப்படின்றது ஒரு ஆவி. இந்த ஆவியில எங்க சார் வருதுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் நாவல். ஹிஸ்டாரிக்கல் நாவல் கொஞ்சம் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் நாவல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கொஞ்சம் வரலாற்று படுமை மிக்க கிங்ஸ் நேம், குயினுடைய நேம்லாம் வரும். ஹிஸ்டாரிக்கல் நாவல் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இந்த ஃபிலிம் டைட்டானிக் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இட் இஸ் ஈவன் தோ இட் இஸ் அ மூவி டேக்கன் வெரி ரீசென்ட்லி, இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவி இல்லைங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா டைட்டானிக் கிரியேட் பண்ணப்பட்டது உண்மை, டைட்டானிக் ஐஸ்பர்க்ல மோதினது உண்மை, டைட்டானிக் சிங்க் ஆனது உண்மை. பட் அந்த ஹீரோயின்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இமேஜினேஷன். இதுதான் ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவல். ஏன்னா ப்ராஸ்பரோல ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், ஒருவேளை நமக்கு இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து ரொம்ப அதிகமா தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு கிடையாது, மேபி இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் ஏரியல். ஏரியல் அப்படின்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல குட் ஸ்பிரிட்னு சொல்லியிருக்கோம். இந்த குட் ஸ்பிரிட் பாத்தீங்கன்னாக்கா ப்ராஸ்பரோவுக்கு ஒரு நல்ல ஒரு சர்வெண்ட், ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் கேலிபன். கேலிபன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சைக்கோராக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சைக்கோராக்ஸ் யாரு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கெட்ட ஆவி, சூனியக்காரின்னு சொல்லலாம். நம்ம அந்த சூனியக்கார ஆவி என்ன செய்யும்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏரியல் அப்படின்ற நல்ல ஆவிங்கெல்லாம் பிடிச்சி ஒரு ஐலாண்ட்ல கட்டி வச்சிருக்கும், ஒரு மரத்துல கட்டி வச்சிருக்கும். கேலிபன் சைக்கோராக்ஸ் ரொம்ப கெட்ட ஆவி. இந்த சைக்கோராக்ஸ் உடைய பையன் தான் கேலிபன். சைக்கோராக்ஸ் உடைய பையன் தான் கேலிபன். இந்த ஏரியல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கெட்ட ஆவிட்ட மாட்டி கஷ்டப்பட்டு இருக்கும். எங்களை யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வெயிட் பண்றது ப்ராஸ்பரோ வந்து ஹெல்ப் பண்ணுவா. அதனாலதான் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டா மாறி இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் அதர் குட் ஸ்பிரிட்ஸ். நிறைய கீழே குட் ஸ்பிரிட்ஸ்னாவே கம் அண்டர் ஏரியல். ஏரியல் தான் அவங்க தான் பாஸா இருப்பாரு. நெக்ஸ்ட் க்ரூ மெம்பர்ஸ். க்ரூ மெம்பர்ஸ் ஹூ இஸ் க்ரூ? க்ரூ அப்படின்னாக்கா தோஸ் ஆர் செயிலிங் இன் த போட் ஆர் சி ஆர் ஷிப். இவரை க்ரூ மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. The play Tempest was written between 1610 and 1611. ஆனா நமக்கு எடுத்த டேல் எங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா சார்ல்ஸ் அண்ட் மேரி லேம்போர்ட் எக்ஸ்ட்ராக்ட் த டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்ல எடுத்திருக்காங்க. அது எப்போ எழுதியிருக்காங்க பாருங்க, ஐ கம் பேக் 1807. கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் அப்புறமா வந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நீங்க தாராளமா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, உங்க ஒருவேளை சார் பர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்னாக்கா சாருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அல்லது அவரு பர்மிஷன் கொடுத்தாக்கா யூ கேன் ஈவன் கான்டாக்ட் மீ அண்ட் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் after the end of this class. Okay. Next, பாருங்க. Many critics and historians believe it to be one of the last plays of Shakespeare. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, it is not true, but there is a belief. இல்லைங்களா? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டாக்கா ஒருவன் சொல்லுவாங்க. We cannot get an exact thing. இல்லைங்களா? So we can guess, wild guess என்ன அதான் சொல்லுவோம். இல்லைங்களா? அந்த மாதிரி many critics and historians என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஷேக்ஸ்பியர் எழுதின லாஸ்ட் பிளே வந்து டெம்பஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றாங்க. இட் இஸ் நாட் ஃபைனலைஸ்ட். அது முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த ஷேக்ஸ்பியர்ஸ் வெல் ரிட்டன் பிளேஸ். அவர் எழுதின பிளேஸ்லயே பியூட்டிஃபுல் பிளேஸ், டாப் 5 பிளேஸ்ல இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூட இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் பிலீவ் தட் த பிளே டெம்பஸ்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் ரெக் ஆஃப் அ ஷிப் கால்டு சி வெஞ்சர் ஆஃப் பெர்முடா தட் வாஸ் ஹெடட் டு வர்ஜீனியா. அதனால தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல் சொன்ன உங்களுக்கு நான் ஹிஸ்டாரிக்கல் பிளேன்னு சொன்னேன். இட் இஸ் நாட் நாவல், இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளே. ஏன்னாக்கா ஆக்சுவல் ஷிப் ரெக் ஒரு ஷிப் சீல வந்து எங்கன்னாக்கா சி வெஞ்சர் அப்படின்னு அந்த ஷிப் வந்து அந்த ஷிப் பேரு சி வெஞ்சர். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க பிளாக் பண்ணல அன்லைன் பண்ணிக்கோங்க. சி வெஞ்சர்ன்ற ஷிப் வந்து பெர்முடா கிட்ட போகும்பொழுது அது ஷிப் ரெக்ல மாட்டிடுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருக்காரு. இருக்கலாம் ஒருவேளை, ஏன்னா அந்த காலத்துல there is no Google, nothing like that. So அவங்க கேட்கறத வச்சு என்ன பண்ணுவாங்க, பேஸ் பண்ணி எழுத ஆரம்பிப்பாங்க. There is strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. So அந்த எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இது வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் எலிசிடேஷன் ஆஃப் த ஸ்டோரி. சார் அப்பனாக்கா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்துருக்காங்களே பாருங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. பிஃபோர் இது பாருங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா பிஃபோர் திஸ் அபவுட் த ஆத்தர், இங்க முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா புக்லெட்ல சார் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் அபவுட் த பிளே. இங்க பாருங்க, திஸ் இஸ் அபவுட் த பிளே. இது என்னக்கா ஃபுல் பிளே தான். உங்களுக்கு இதை படிச்சாலும் உங்களுக்கு நல்லா புரிய வரும். உங்களுக்கு இதுல பாருங்க எக்கச்சக்க கொட்டேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. திஸ் இஸ் அபவுட் த பிளே. இதை விட பெஸ்ட் என்ன செய்றீங்க அப்படின்னாக்கா, வாட் ஐ யூஸ் டு கிவ் டு மை டீச்சர் இஸ் எலிசிடேஷன் ஆஃப் த பிளேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இட் இஸ் எக்ஸாக்ட்லி த புக் கண்டென்ட். ரொம்ப நல்லா இருக்கும். இதை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்க கண்டென்ட் அங்க இருந்து கேட்டிருக்கறதுனால இது கேட்கற சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ இதை படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ரெண்டு ஒன்று தான் சார். முன்னாடி இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் படிச்சா வேறையா இருக்குமானாக்கா அப்படி கிடையாது. எலிசிடேஷன் படிச்சீங்கன்னாக்கா போத் யூ கேன் கவர் போத் தட் ஆல்சோ. சரிங்களா? ஓகே, வில் கம் ஹியர் நவ். I'm going to elucidation of the story now. Elucidate அப்படின்னாக்கா just describe very clearly அப்படின்ற அர்த்தம். Okay, let us come here. பார்ப்போம். There was an island in the sea, the only inhabitants of which were old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. நான் சொன்னேன் சார், குழந்தைன்னு சொன்னேன். ஏன் சார் யங் பியூட்டிஃபுல் லேடி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் சொல்றேன் பின்னாடி. She came to this island so young that she had no memory of having seen any other human face
than her fathers. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பாவை தவிர எந்த ஒரு ஹியூமன் பீங் பார்த்தது இல்லை. அப்படின்னா எந்த அளவு குழந்தையா இருக்குன்னு யோசிச்சு பார்ப்போம். They lived in a cave made out of a rock. அவங்க எங்க இருந்தாங்க? கேவ்ல இருந்தாங்க. It was divided into several apartments. One of which Prospero called his study. ஸ்டடினா என்னது? ஸ்டடி ரூம். அந்த கேவ்லயும் பாத்தீங்கன்னா பாருங்க, இவர் வந்து ப்ராஸ்பரோ வந்து ஸ்டடி ரூமா வச்சிருந்தாரு. There he kept his books which chiefly treated of magic. அப்படின்னாக்கா அந்த வச்சிருந்த புக்ஸ் எல்லாமே மேஜிக்ஸை பத்தியான புக்ஸ் அது. And by virtue of his art, he had released many good spirits from which a witch called Sycorax. By virtue of his art, இவருக்கு வந்து கொஞ்சம் மேஜிக் ஸ்பெல்ஸ் தெரியும்னால என்ன பண்ணாரு, அவரு நிறைய குட் ஸ்பிரிட்ஸ், அதாவது அந்த குட் ஸ்பிரிட்ஸ்ல ஒண்ணுதான் ஏரியல். அந்த குட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஃப்ரம் அ விச் கால்டு சைக்கோராக்ஸ். விச் அப்படின்றது ஒரு சூனியக்கார அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம, சரிங்களா? சோ அந்த சைக்கோராக்ஸ் அப்படின்ற விச்சுக்கு வந்து அவர் வந்து who had imprisoned them in the bodies of large witches. பெரிய பெரிய மரங்கள்ல வந்து இந்த நல்ல ஆவிங்க வந்து அது ப்ரிசன்ட் பண்ணி வச்சிருந்தது. அந்த ஆவிங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா இவர் ப்ராஸ்பரோ ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆஃப் தீஸ் ஏரியல் வாஸ் த சீஃப். இந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆவிகள்ல ப்ராஸ்பரோ ஒரு ஃபேமஸான ஆவின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமஸ்ன்றதை விட ஒரு தலைவன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஏரியல் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். இது கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த டார்க் பிளாக் உடைய எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்க தேவைன்னா அதை நீங்க வீட்டுல படிச்சுக்கலாம் நீங்க. ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் இன் திஸ் ஒன். நீங்க படிச்சுக்கலாம். அதுலயும் டவுட்ஸ் அப்படின்னாக்கா யூ கேன் த்ரூ சார் யூ கேன் கான்டாக்ட் மீ அண்ட் கிளாரிஃபை யூர் டவுட்ஸ். சரிங்களா? ஐ கோ டு த போல்ட் லெட்டர்ஸ் ஒன்லி. அதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணுக்காக கொடுத்துருக்காங்க. எஸ், ஓகே. Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban because he was the son of his old enemy Sycorax. ஏரியல் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சந்தோஷம். எதுக்கு ஏரியலுக்கு எந்த சந்தோஷம் வரும் அப்படின்னாக்கா, கேலிபன் டார்ச்சர் பண்ணும். கேலிபன் யாரு? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சைக்கோராக்ஸ் உடைய பையன் சொல்லியிருக்கேன் நான், இல்லைங்களா? சைக்கோராக்ஸ் யாரு? ஏரியல் மற்ற அதனுடைய கூட்டாளிகள் எல்லாத்தையும் ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, அந்த சைக்கோராக்ஸ் அப்படின்ற சூனியக்கார ஆவி மரத்துல பிடிச்சி கட்டி வச்சிருந்தது. அதனால இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுனால அவங்களுடைய எய்ம் எல்லாம் அவங்க பையன் கேலிபன் மேலதான் இருக்கு. சோ கேலிபனை டார்ச்சர் பண்றது ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க ஏரியல் தான். Caliban was employed like a slave to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. இந்த கேலிபன் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஸ்லேவ்னாக்கா அடிமையை நடத்துறாங்க. என்னென்ன செய்ய வைக்கிறாங்க? ஃபெச் வுட். இதெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் தாராளமா கேட்க முடியும். என்னென்ன ஒர்க் பண்ண வச்சாங்க கேலிபன் அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபெச் வுட்டை ஃபெச் பண்றதுக்கு. அப்புறம் லெபோரியஸ் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் டாஸ்க். நோட் பண்ணிக்கோங்க. இட் மே பி ஆல்சோ சினோனிம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. லெபோரியஸ் அப்படின்னாக்கா வெரி ஹார்ட் ஒர்க் நடத்தும். லெபோரியஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னாக்கா ஒர்க் நடத்துங்க. நோட் பண்ணிக்கோங்க. லெபோரியஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்ஸ் நடத்தும். அண்ட் ஏரியல் ஹேட் அ சார்ஜ். இதுக்கு எல்லாத்துக்கும் யார் இன்சார்ஜ் அப்படின்னாக்க, கேலிபன் இப்ப வேலை செய்யறதுக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏரியல் தான் இன்சார்ஜ் ஆகுது. With the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றாரு அப்படி ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து அங்க இருக்கு. இப்ப வந்து அவங்க ஐலாண்ட்ல இருக்கிறாங்க. இப்ப ப்ராஸ்பரோவுடைய ஃபியூச்சர் லைஃப், பாஸ்ட் லைஃப் பத்தி ஒண்ணு கொடுக்க கிடையாது. இப்போதைக்கு ஒரு ஐலாண்ட்ல இருக்காரு. இவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, அங்க இருக்க விண்டை வந்து கமாண்ட் பண்ணுவாரு. இந்த விண்டு இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும் கமாண்ட் பண்ணுவாரு. அங்க இருக்க சி வேவ்ஸ் இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கமாண்டிங் ஆபீசரா வந்து ப்ராஸ்பரோ இருந்தார். ஏன்னா இதுக்கு மேஜிக் ஸ்பெல் தெரிஞ்சனால. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told was full of living beings like themselves. இவருடைய ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, he just raised a violent storm. அந்த சீல ஒரு பெரிய வயலண்ட் ஸ்டார்ம் ரைஸ் பண்ணாரு. அந்த வயலண்ட் ஸ்டார்ம்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷிப், லார்ஜ் ஷிப் ஒன்று மாட்டிக்கிச்சு. அதை மாடி தத்தளிச்சுட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணாங்க, இவர் டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் யாரு? மிரண்டா. இப்ப கிட்டத்தட்ட அவங்க 18 years ஓல்டு அவங்க. அந்த டாக்டரை கூப்பிட்டு என்ன பண்றாரு, இவர் காட்டுறாரு, அங்க பாருன்னு சொல்லி காட்டுறாரு. இவர் வந்து ஒரு ஷோ காட்டுற மாதிரி காட்டுறாரு. அங்க பாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் தூரத்துல பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஷிப் வந்து அப்படியே மாட்டி தத்தளிக்குது. அதை பார்த்து இவர் ஹாப்பியா இருக்காரு. ஆனா மிரண்டாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா மேல லைட்டா கோவம் வருது. ஏன் எங்க அப்பா இவ்வளவு தப்பு பண்றாரு, அதுல என்ன ஒரு கஷ்டம் வருது, ஒரு சந்தோஷம் வருது, அங்க இருக்க மக்கள் மாட்டிட்டு முழிக்கிறாங்க, இதுல இவருக்கு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுல முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் உங்களுக்கு. மிரண்டா அவங்க அப்பா அந்த ஐலாண்ட்ல இருக்காருன்னு மட்டும்தான் தெரியுமா ஒழிய, ஏரியலை பத்தியோ அவங்க இருக்கிற ஏரியலுடைய டீமை பத்தியோ மிரண்டாவுக்கு தெரியாது. மிரண்டாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ராஸ்பரோ மட்டும்தான். பட் ப்ராஸ்பரோ வந்து அங்க மிரண்டாவும் இருக்கிறாங்க, அவருடைய டீம் ஏரியல் அந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ யூ மஸ்ட் பி வெரி கிளியர் இன் திஸ் ஒன். ஸோ பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, he showed his daughter a fine large ship which he told her was full of living beings like themselves.
அந்த அந்த ஷிப்ல வந்து நிறைய லிவிங் பீங்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓ மை டியர் ஃபாதர் செட் ஷி, இதுதான் ரொம்ப அழகா இருக்கும். பை இஃப் பை யுவர் ஆர்ட் யூ ஹவ் சே ரைஸ்ட் எ ட்ரெட்ஃபுல் ஸ்டார்ம். கொஞ்சம் ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் ஓல்டு இங்கிலீஷ் பைபிள் மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சுக்கணும். நம்ம கொட்டேஷன்ஸ் எல்லாம் நீ சலிக்காம தெரிஞ்சுக்கணும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். கொட்டேஷன்ஸ்ல எனக்கு என்னுடைய கெஸ் எனக்கு டெம்பஸ்ல இருந்து கொட்டேஷன்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எஸ், ஓ மை டியர் ஃபாதர் செட் ஷி இஃப் பை யர் ஆர்ட் யூ ஹவ் ரைஸ் த ட்ரெட்ஃபுல் ஸ்டார்ம். ஒரே ஒரு லேடி டெம்பஸ்ல இருக்காங்க அப்படின்னாக்க இட் இஸ் ஒன்லி மிராண்டா, மீதி எல்லா ஜென்ஸ் தான் இல்லை. இஃப் பை யர் ஆர்ட் அப்படின்னாக்க உங்க ஸ்கில் என்ன பண்ணிருக்கீங்க, நீ ட்ரெட்ஃபுல் ஸ்டார்ம் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹாவ் பிட்டி ஆன் தேர் சேட் டிஸ்ட்ரெஸ். See the vessel being dashed into pieces. Poor souls, they will all perish. சொல்றாங்க. வெசல்ன்றது வெசல் ரெஃபர்ஸ் டு ஷிப். வெசல் அப்படின்னாக்கா பாத்திரம் நம்ம சொல்றோம். நம்ம அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. வெசல் ரெஃபர்ஸ் டு ஷிப் அண்ட் வெசல் ரெஃபர்ஸ் டு ஷிப் ஆல்சோ, பிக் ஷிப் ஆல்சோ. ஸோ டேஷ் ஆக போகுது, பீஸ் ஆக போகுது. ஸோ புவர் சோல்ஸ் பெரிஷ். பெரிஷ்ன்ற வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பெரிஷ் அப்படின்னாக்கா டெஸ்ட்ராய். பெரிஷ் அப்படின்னா கம் டு அன் எண்ட். பெரிஷ் அப்படின்னாக்கா வேனிஷ். இதெல்லாம் எழுதிக்கோங்க, இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. Right. Be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you cannot. If you were not then 3 years of age. இப்பதான் சொல்ல வராரு அவரு. பாருங்க. Be not so amazed, டாக்டர் மிராண்டா. இதை பத்தி நீ என்ன பண்ணாத, ரொம்ப ஆச்சரியப்படாத. There is no harm done. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலாங்க. I have so ordered it. நான் இப்படிதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். யாருக்கிட்ட ஆர்டர் பண்ணல சொல்லல. I have ordered, இப்படிதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆனா யாரை வச்சு பண்றாரு இதெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஏரியல் வச்சு பண்றாரு. That no person in the ship shall receive any hurt. அந்த ஷிப்ல வந்து ஸ்டாம்ல மாட்டிருந்த உண்மைதான், தத்தளிச்சிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா ஒருத்தருக்கு ஒண்ணுமே ஆகாது, எல்லாம் பத்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. You are so ignorant. நீ ரொம்ப ignorant இருக்கிற. இது கூட இட் மே பி ஆஸ்ட் இன் கொட்டேஷன். You are so ignorant. இப்படிலாம் கேட்டா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். யாரு இது, யார் ignorant இருக்காங்க? ignorantனாக்கா ரொம்ப இன்னசென்ட் இருக்கும், ஒண்ணுமே தெரியாம. சரிங்களா சொல்றது. Can you remember a time before you came to this cell? In the cell refers to their cave. இந்த செல்லுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? I think you cannot. உங்களுக்கு தெரியாது. நீ அப்போ வந்து you are not then 3 years of age. நீ 3 years of age கூட இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? She was 2 years old. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. When they came to island, what was the age of Miranda when they came to this island? அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா the age was 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணி 3ன்னு போட்டுறாதீங்க. You were not then 3 years old. 3 years கூட இல்லைன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா she was 2 years old. 2 years older வந்து ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்கிறது பார்க்கணும், நம்ம பின்னாடி பார்த்துட்டு. I think you can follow me. ரொம்ப ஃபாஸ்டா போலன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் he was describing the future. இப்போ அவங்க பொண்ணுக்கு சொல்றாரு எப்படி நம்ம இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. 12 years ago, Miranda continued Prospero. 12 வருஷத்துக்கு முன்னாடி. சோ இப்போ ஒரு கால்குலேட் பண்ணலாமே. 2 yearsல வந்து அவங்க அந்த கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஐ மீன் அந்த கேவுக்கு வந்திருக்காங்க. இப்போ 12 years agoன்னு சொல்றாரு. சோ 12 plus 2 now it is equal to 14. இப்படி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ மிராண்டாக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா when Miranda was watching the ship that was caught in tempest, that was caught in storm, Miranda was 12 years old. Sorry, 14 years old. இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்க. சரிங்களா? 12 years ago Miranda continued Prospero. I was Duke of Milan. இப்பதான் சொல்ல வராது பாருங்க. நான் என்ன வருதுனாக்கா டியூக் ஆஃப் மிலனா இருந்தேன். டியூக்னா ஒரு குறுநில மன்னன் மாதிரி. மிலன் அப்படின்ற ஒரு குறுநில ஒரு சின்ன நாட்டுடைய டியூக்கா இருந்தேன். அண்ட் யூ ஆர் அ பிரின்சஸ். நீ வந்து பிரின்சஸா இருந்த. அண்ட் மை ஒன்லி ஹேர். ஹேர் அப்படின்னாக்கா வாரிசுன்னு அர்த்தம். சரிங்களா? ஹேர்னா வாரிசுன்னு அர்த்தம். நீ மட்டும்தான் எனக்கு ஒரே பொண்ணா இருந்த. இங்க வந்து மிராண்டாவுடைய அம்மாவை பத்தி மென்ஷன் பண்ண கிடையாது. ஒருவேளை ரியல் ஷேக்ஸ்பியர் டெக்ஸ்ட்ல இருக்கான்னு தெரியல, நமக்கு கொடுத்திருக்க கண்டென்ட்ல அவங்க அம்மாவை பத்தி மென்ஷன் பண்ண கிடையாது. அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், மிராண்டா அப்படின்ற ஒரே ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டரா இருக்கும். எஸ், ஐ ஹேட் a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. நான் எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணேன், முழுசா அவரை நம்பினேன். My brother Antonio, being thus in possession of my power, began to think himself of Duke indeed. அவருக்கு எல்லா பவரும் நான் கொடுத்தனால அவரே தன்னை டியூக்கா நினைச்சுக்கிட்டு என்ன வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஒழிக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. The opportunity I gave him of making him popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. The opportunity, இவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணனால பாத்தீங்க அப்படின்னாக்கா
சப்ஜெக்ட்ஸ்னா யார் அப்படின்னா பீப்புள். நோட் பண்ணிக்கோங்க, இட் மே பி ஆஸ்க்ட் இன் சினோனிம். சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பீப்புள். சரிங்களா? the opportunity I gave him of making himself popular among my subjects. இவருக்கு என்ன ஆச்சு கொடுத்த உடனே? ஒரு ஆம்பிஷன் அப்படின்னாக்கா பேராசை. என்னது? இவர் டியூக்டம் அப்படின்னா ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல இருந்து என்ன பண்ணிடணும்? வெளியே அனுப்பிச்சிட்டு நான் வந்து கிங் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. This he soon effected with the aid of the king of Naples, a powerful prince who was my enemy. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, he soon effected, யாரு கூட போய் அவர் பண்றாரு அப்படின்னாக்கா, பக்கத்துல ஒரு கிங் இருக்காரு, அவர் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ். அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் பிரின்ஸ். அவருமே ஒரு பிரின்ஸ் தான். கிங் ஆஃப் நேபிள்ஸ், அ பவர்ஃபுல் பிரின்ஸ். அவர் யாரு? he was a prince. இது கொஸ்டின் கேட்க சான்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. if you not get confused, கிங்னா ராஜா, பிரின்ஸ்னாக்க இளவரசன். ஆனா இவங்க எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, the king of Naples, a powerful prince. so king of Naples is a dash னு கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னன்னு? கிங்னு கொடுப்பாங்க, குயின்னு கொடுக்கலாம், மினிஸ்டர்னு கொடுக்கலாம், பிரின்ஸ்னு கொடுக்கலாம். நிச்சயமா நம்ம பிரின்ஸ் எழுத மாட்டோம், ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி மென்ஷன் as king of Naples. அதனால நம்ம என்ன நினைப்போம்? அவர் ஒரு கிங் எழுதும். பட் இட் இஸ் நாட் ரைட். the king of Naples எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். எப்படி மென்ஷன் பண்ணிருக்காருங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, he was mentioned as prince. கவனிங்க, a powerful prince who was my enemy. so ப்ராஸ்பரோடைய எனிமியான கிங் ஆஃப் நேபிள்ஸ். அவருக்கிட்ட ப்ராஸ்பரோடைய தம்பி போய் என்ன பண்றாரு? எங்க அண்ணனை ஒழிக்கணும், நான் கிங் ஆகணும்னு சொன்ன உடனே அவருக்கு ஆல்ரெடி வந்து தம்பியே வந்து சேர்ந்த உடனே அவருக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஓகே, நமக்கு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது, இதை வச்சு நம்ம ப்ராஸ்பரோ வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு சேர்ந்துட்டாரு. wherefore கொட்டேஷன்ல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இட் மே பி ஆல்சோ ஆஸ்க்ட். wherefore said Miranda, it is not Mirinda. மிரிண்டான்றது நம்ம குடிக்கிற ஒரு கூல் ட்ரிங்க், இட் இஸ் மிராண்டா. wherefore said Miranda, did they not that are destroyers. so இப்ப சொல்லு மிராண்டா, அவங்க நம்மள அழிக்கலையா கேக்குறாரு. my child answered her father, they dared not, so dear was the love of my people bore me. ஆனா அவங்களால என்ன அழிக்க முடியல. என்ன? ஏன் அப்படின்னாக்கா, என்னுடைய பீப்புள் என் மேல வச்சிருந்த ஒரு ட்ரஸ்ட். அவங்க பீப்புள் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு லவபிள் கிங்கா இருந்தனால, அந்த பீப்புள்லாம் அவ்வளோ அவரை பிலீவ் பண்ணனால, இவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்ட்ரிக்குள்ள வந்து பீப்புளை ஓவர் கம் பண்ணிட்டு வின் பண்ண முடியல. சோ அதனால என்ன செஞ்சாங்க? இவர் அழிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க. நேருக்கு நேர் மோதி என்ன பண்ண முடியாது, ப்ராஸ்பரோ அழிக்க முடியாது, அங்க இருக்க கண்ட்ரி பீப்புள் விட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் வந்து தில்லுமுள்ளு செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, வேற ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. they dare not, so dear was the love that my people bore me. Antonio carried us on board a ship. ஆண்டனி என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, நைட்டோட நைட்டா நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஷிப்ல ஏத்திட்டாரு. when we were some leagues out at sea, and when we were some leagues அப்படின்னா some distance. நோட் பண்ணிக்கோங்க, league means some distance. out at sea, he forced us into a small boat. என்ன பண்ணாரு பாருங்க, அவரு ஆண்டனியோ கடத்திட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா கடத்திட்டு போயிட்டு சீக்குள்ளார போனவங்க அங்க இருந்து ஒரு போட்ல என்ன பண்ணாங்க, இறக்கி விடுறாங்க. with either tackle, sail or mast. அப்படின்னா துடுப்பு கிடுப்பு எதுவுமே கிடையாது. வெறும் போட்ல என்ன பண்ணிட்டாங்க, இறக்கி விட்டுறாங்க. அவன் என்னுடைய அண்ணன்றதுனால கடல்ல அப்படியே தூக்கி போடாம என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன போட்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இறக்கி விட்டாங்க. ரெண்டு பேரும் இறக்கி விட்டாங்க நம்மள. as he thought to perish, நம்ம அழிஞ்சு போயிடலாம், அப்படியே கடல்ல எங்கேயா அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. ஏன்னா துடுப்பெல்லாம் ஏதாவது தப்பிச்சு போயிடுவாங்க. வெறும் போட்ல இறக்கி விடலாம், ஒரு கடல் அலை வந்தோ இல்ல ஏதோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து இறக்கி விட்டுருவாங்க. But the kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books, which I praise above my dukedom. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாரு, என்னுடைய லவபிள் மினிஸ்டர் ஒருத்தர் கூட இருந்தார். எப்போ அந்த டீம்ல லவபிள் மினிஸ்டர் கூட இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கா, ஆண்டோனியோக்கு எதுவுமே வைக்கக்கூடாது போட்ல, அப்படியே ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா ரெண்டு பேர்த்த மாத்திரம் உள்ளார இறக்கி விட்டுன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா லவபிள் மினிஸ்டர் என்ன செய்யறாரு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு தெரியாம ப்ராஸ்பரோ ஆண்டோனியோக்கு தெரியாம ஒரு 4 திங்ஸ் உள்ள வைக்கிறாரு. சோ அவர் என்ன பண்றாரு, 4 திங்ஸ் வைக்கிறாரு. தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 தெரிஞ்சுக்கணும் நீங்க கண்டிப்பா. அந்த கொன்சாலோ அப்படின்ற ஒரு மினிஸ்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, the lord of my court means the minister. லார்ட் மீன்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? அதுல பாருங்க 4 திங் வைக்கிறாங்க. என்னென்ன வைக்கிறாரு? ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர், ப்ரொவிஷன்ஸ்னா அப்போதைக்கு தேவைகள், கொஞ்சம் சிறு தேவைகளுக்கான திங்ஸ், மேபி ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கலாம், ஏதாவது ப்ரொவிஷன்ஸ். தென் அப்பேரல், ட்ரெஸ்ஸஸ், அப்பேரல் அண்ட் சம் புக்ஸ். இந்த 4 திங்ஸ் வைக்கிறார். ஸோ வாட் ஆர் த 3 திங்ஸ் கெப்ட் பை Gonzalo
when the small boat was drowned into the sea. Question may be asked like this. சரிங்களா? சோ தெரிஞ்சுக்கணும் நீங்க 4 கொஸ்டின்ல இந்த 4ல மாத்தி மாத்தி கூட ஆப்ஷன்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. சோ 4 வைக்கிறாரு. ஒன்னு வாட்டர், இன்னொன்னு ப்ரொவிஷன்ஸ், இன்னொன்னு அப்பரல்ஸ் மீன்ஸ் கிளாத்திங்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா புக்ஸ், சீக்ரெட் புக்ஸ் வைக்கிறார். அந்த புக்ஸ் தான் இட் இஸ் அபவுட் மேஜிக் ஸ்பெல்ஸ். அந்த மேஜிக் ஸ்பெல் வச்சுதான் இவர் வந்து மேஜிக்ஸை வந்து இங்க கேவ்ல வந்து இந்த மேஜிக்ஸ் புக்ஸ் படிச்சு he just created, he became an magician. அதுக்கப்புறம் தான் சைக்கோராக்ஸ் வந்து ஏரியல் ரிட்ரைவ் பண்றாரு. அதனால ஏரியல் started to save him. ஏரியல் and his team started to serve Prospero. இப்போ உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஓகே, இதை எக்ஸ்பிளேஷன் படிச்சுக்கோங்க நீங்க, தேவைப்பட்ட படிச்சுக்கோங்க நீங்க. நெக்ஸ்ட், ஓ ஃபாதர், ஓ மை ஃபாதர் said Miranda, what a trouble I must have been to you then. என்ன சொல்றாங்க இப்போ? now she realized, நான் எவ்வளவு உங்களுக்கு ட்ரபிளா இருக்குன்னு சொல்றாங்க. no my love said Prospero, you are little angel that did preserve me. என்ன சொல்றாரு? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, உன்னாலதான் என்ன உயிரோடு விட்டாங்க, இல்லைன்னாக்க என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க. நீ குழந்தையா இருந்தனாலதான் என்ன கொல்ல மனசு இல்லாம இறக்கி விட்டாங்கன்னு சொல்றாரு. your innocent smiles made me to bear up against my misfortunes. உன்னுடைய சிரிப்பு தான் என்னுடைய எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண வந்தது. our food lasted till we landed on this desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instructions. So என்ன சொல்றாரு, இந்த ஐலண்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இந்த இருக்கிற ஃபுட் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு டீச் பண்ணிட்டு என் லைஃப் அப்படியே கடந்து வந்துச்சு. heaven thank you my dear father said Miranda. now heaven thank you, ன்றது ஒரு நல்ல ஒரு டேர்ம். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதான் heaven thank you means a lot of thanks அப்படின்ற அர்த்தம் தான். heaven thank you நல்ல phrase இது. ஆக்சுவலா நம்ம கூட யூஸ் பண்ணலாம். யாருக்கா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லலாம், we can say heaven thank you. It's a beautiful phrase. That is, it's a bunch of a lot of thanks ன்னு சொல்லி. heaven thank you my dear father said Miranda. now tell me sir. ஏன் அப்பாவை சார்னு கூப்பிடுறாரு அப்படின்னாக்க, சார் அப்படின்னாக்க it is not a teacher. sir means a respectable word. okay, sir means a respectable person. now tell me sir your reason for raising this storm. thank you சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே dear father, பட் எதுக்காக இப்ப ஸ்டார்ம் ரைஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. no then said the father, that by means of this storm my enemies the kings of Naples and my cruel brother are cast ashore upon this island. என்ன சொல்றாங்க, இந்த ஸ்டார்ம் மூலியா பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய எனிமீஸ் யாரு சொல்றாரு அப்படின்னாக்கா, the king of Naples, அப்புறம் my cruel brother Antonio are cast ashore upon this island. இந்த அந்த ஷிப்ல என்னுடைய எனிமீஸ் 2 பேர் இருந்தாங்க. யாருனாக்கா, நிறைய பேர் உள்ள பீப்புள் இருக்காங்க. அதுல என்னுடைய 2 எனிமீஸ் யாருன்னா, ஒன்னு அவருடைய க்ரூயல் பிரதர் ஆண்டோனியோ, அப்புறம் பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ். அவங்க 2 பேரும் இப்போ இந்த ஐலாண்ட்ல கரை ஒதுங்கி இருக்கிறாங்க. ஒண்ணுமே ஆகல, கரை ஒதுங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் மிராண்டா அவங்க அப்பாவை தவிர இந்த நிமிஷம் வரைக்கும், now she must be more than 14 years, இது வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கையும் பார்த்தது கிடையாது. நாட் ஈவன் ஏரியல் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ப்ராஸ்பரோக்கு மட்டுமே தான் தெரியும் ஒழிய, Miranda knew only the human face of his father. Having said so, Prospero gently touched his daughter with his magic wand and she fell fast asleep. பாத்தீங்கன்னாக்கா அவர் கையில ஒரு மேஜிக் வேண்ட் வச்சிருக்காரு. what does he had in his hand? கொஸ்டின் கேட்கலாம். ப்ராஸ்பரோ கையில என்ன வச்சிருந்தாரு? கத்தின்னு சொல்லுவாங்க, கிங்னால புக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, புக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. கையில என்ன வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா மேஜிக் வேண்ட் வச்சிருந்தாரு. அதுல வந்து அவங்க பொண்ணு டச் பண்ண உடனே அந்த பொண்ணு தூங்கிடுறான். For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest. எப்படி எல்லாம் புயல் கிரியேட் பண்ணன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காக அந்த ஏரியல் வந்து மாஸ்டர் மீன்ஸ் ஹியர் ப்ராஸ்பரோ வந்து அப்பியர் ஆகுது. and how he had disposed of this ship's company, and though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with an empty air. Suppose இவர் 2 பேர் பேசுறது மிராண்டா கேட்டாக்க அவங்க அப்பா என்ன தனியா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்கும். அதனாலதான் ப்ராஸ்பரோ வந்து அவங்க பொண்ணை வந்து தூங்க வச்சு. So you must know the reason for this one. Why Prospero made Miranda to sleep? Question கேட்கலாம். ஒருவேளை நான் இந்த கொஸ்டின் group 2 கொஸ்டின் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கணும். Why இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ரேர் கொஸ்டின் தான் இது, but it could be asked. Why Prospero made Miranda to sleep at that time? ஒரே இடத்துல மட்டும் தூங்க வச்சிருக்காரு அந்த பொண்ணு. ஏன் தூங்க வச்சிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்க என்ன ரீசன் நிறைய சொல்லலாம். அந்த பொண்ணை பார்த்து பயந்துட்டா, அந்த ஷிப்ரக்க பார்த்து பயந்துட்டா, என்னென்னமோ இருக்கலாம். ஆனா ரியல் ரீசன் இஸ் என்ன அப்படின்னாக்கா, இவரு ஏரியல்கிட்ட பேசும்பொழுது அந்த பொண்ணு ஒரு வேளை பார்த்தாருனாக்கா யாருக்கு தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கான்வர்சேஷன் தெரியக்கூடாது அப்படின்னால he made Miranda to sleep. Okay. Next, Prospero did not choose that she should not hear holding conversation.
with the empty air. Okay, explanation is that நீங்க வேணா நீ படிச்சு பார்த்துக்கலாம் நீங்க. Well, my brave spirit said Prospero to Ariel. The quotations திரும்ப திரும்ப சொல்றேன். All the quotations are very very important. Quotation கொடுத்துட்டு which has been taken from which lesson or which context this has been taken from கொடுத்து கீழே 4 கொடுத்தா எழுத கத்துக்கணும் நம்ம. ரைட், நிறைய இருக்கு இந்த கொட்டேஷன். இன்னொன்னு உங்களுடைய கண்டென்ட்லயே சிலபஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா அதிக கொட்டேஷன்ஸ் இதுல தான் இருக்கும். நீங்க இன்னும் டிஜெக்டட் ஆயிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் லெசன்லயே இவ்வளவு கொட்டேஷன்ஸா இன்னும் போக போய் எவ்வளவு நினைச்சிட வேண்டாம். நீங்க அதிக கொட்டேஷன்ஸ் இதுதான். இதை முடிச்சாவே உங்களுக்கு வந்து சிம்பிளி ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் செட் Prospero to Ariel, how have you performed your task? இப்போ வந்து there is a discussion between Prospero and Ariel. இப்போ பேசுறாங்க ரெண்டு பேரும். Ariel gave a lively description of the storm and of the terrors of the mariners and how the king's son Ferdinand, who was first leaped into the sea. So இப்போ தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டார்ம் டெம்பஸ்ட் கிரியேட் பண்ணும்பொழுது முதல்ல அங்க ஷிப்ல இருந்து ஜம்ப் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுக்கலாம் சிம்பிளா. ஆண்டோனியோ, கோன்சாலோ, அந்த மினிஸ்டர் இல்லைங்களா, க்ரூ மெம்பர் அண்ட் மேரினர், இந்த மாதிரிலாம் கொடுத்தாக்க ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணது யார் அப்படின்னா ஃபெர்டினண்ட் யாருன்னாக்க கிங் ஆஃப் நேபிள்ஸ் உடைய சன். And his father thought that he saw his dear son swallowed up by the waves and lost. But he is safe, said Ariel, in a corner of the isle. Isle, I-S-L-E should be pronounced as isle. Isle கிடையாது. எப்படி ஐலண்ட வந்து நம்ம எஸ்எஸ் ஐலண்ட் ஆக்கிட்டு ஐ லேண்ட் படிக்கிறோமோ அதே மாதிரி ISLEலயும் எஸ்எஸ் ஐலண்ட் ஆக்கிட்டீங்கன்னா பாருங்க ILE தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஐல். ஐல்னா இட் இஸ் நத்திங் பட் ஐலேண்ட். உங்களுக்கு பிளெண்டட் வேர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா. பிளெண்டட் வேர்ட்ஸ் தெர் இஸ் a portion called blended words. அதுல கூட கேட்கணும் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். ஐல் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் கால்ட் as island. In a corner of the isle, sadly lamenting the loss of the king his father. இவர் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ண உடனே அவங்க அப்பா மேல இருக்க கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன நினைச்சிட்டாரு, பையனை வந்து அந்த பெரிய வேவ் வந்து ஸ்வாலோ பண்ணிட்டு போயிட்டு செத்துட்டான்னு நினைச்சிட்டாரு. ஆனா அவன் சேஃபா வந்து ஐலாண்ட்ல இருக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டு எங்க அப்பா செத்துட்டாரு, மாட்டி செத்துட்டாருன்னு நினைக்கிறாரு. ஆனா அவரும் உயிரோடு இருக்காரு. எல்லாருமே ஐலாண்ட்ல ஒவ்வொரு மூலையில இருக்கிறாங்க. இதுதான் ஏரியலுடைய மேஜிக் பவர்ல பண்ணது. That's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? கேட்கிறாரு பாருங்க, பிரிங் ஹிம் ஹியர். யார? ஃபெர்டினாண்ட கூப்பிடுறாரு. ஃபெர்டினாண்ட் இங்கே கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இவரோட ஆம்பிஷன் என்ன இருக்கு பாருங்க. மை டாட்டர் மஸ்ட் see this young prince. என்னுடைய டாட்டர் முதல்ல இன்னொரு ஒரு மனுஷன் இருக்கான்றத பார்க்கணும், அதனால பிரிங் ஹிம் ஹியர் அப்படின்றாரு. அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர்? கிங்னாக்க யார் சொல்றாரு, கிங் ஆஃப் நேபிள்ஸ் அவரு. அப்புறம் என்னுடைய பிரதர்ல எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஐ லெஃப்ட் them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding. Think they saw him perish. Of the ship's crew, not one is missing. என்ன சொல்றாரு பாருங்க, க்ரூல ஒருத்தர் கூட மிஸ் ஆகல, எல்லாரும் சேஃபா இருக்கான்னு சொல்றாரு. Though each one thinks about himself, the only one saved. என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் மட்டும் தான் சேவ் ஆயிருக்கிறேன், மீதி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில் இருக்கிறாங்க. நான் மட்டும் தான் தப்பிச்சிட்டேன், மீதி எல்லாம் செத்துட்டாங்க. ஏன்னா யாரையும் பார்க்கல, சத்தம் போட்டா கேட்கல, அந்த தூரத்துல இருக்கிறதுனால நினைச்சுக்கிறாங்க நான் மட்டும் தான் சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. So though invisible to them, he is safe in the harbor. அவங்க எல்லாருமே சேஃபா ஹார்பர்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரைட். Ariel then went to fetch Ferdinand. Ferdinand கூட்டு வரதுக்கு as per the direction of his master, அவங்க Ferdinand கூட்டு வரதுக்கு Ariel போகுது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Oh my young gentleman, said Ariel when he saw him, I will soon move you, you must be brought. I find for the lady Miranda to have a sight of your pretty person. Come sir, follow me. இது எப்படி இருக்கும் பேசும்பொழுது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். எடுத்தவொடனே போய் ஓ யங் ஜென்டில்மேன் சொல்லி இவர் கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுறா, ஏரியல் கூப்பிடுது. ஏரியல் நம்ம இட்ஸ் குட் ஸ்பிரிட், ஒரு நல்ல ஆவி. யோசிச்சு பாருங்க, ப்ராஸ்பரோக்கு மட்டும்தான் இந்த ஏரியல் தெரியும், மிராண்டாக்கு தெரியாது. அதே மாதிரி மிராண்டாக்கு தெரியல அப்படின்னாக்க கண்டிப்பா ஃபெர்டினாண்டுக்கு தெரிஞ்சிருக்காரு, சவுண்டு மட்டும் தான் கேட்டு. ஓ மை யங் ஜென்டில்மேன் சுத்தி பார்த்திருக்கணும் ஒரு வேளை இல்லைங்களா, பார்த்திருப்பாரு அவரு. இந்த மாதிரி மிராண்டான்ற லேடியை வந்து நீங்க பார்க்கணும். கம் சார் ஃபாலோ மீன்னு சொல்லி சொல்றாரு, என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. He followed in amazement the sound of Ariel's voice. I think you would have got clear now. So Arielோட வாய்ஸ்ல அப்படியே ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாரு அவரு, போயிட்டு இருக்காரு. Till it led him Prospero and Miranda. Led him to Prospero and Miranda. அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. Who was sitting under the shade of a large tree. It is also a good question. Prospero போய் Ferdinand போய் மிராண்டாவோ Prospero மீட் பண்ணும்பொழுது they were sitting under, were means ரெண்டு பேர், நல்லா கவனிச்சுக்கணும், Prospero and Miranda. Prospero and Miranda கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது சரிங்களா. இவ போய் அட் அ டைம் ரெண்டு பேர்த்தையும் பாக்குறாரு. he did not see Prospero alone, he did not see Miranda alone. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாக்குறாரு. ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா
sitting under the shade of a large tree. Sitting inside the cave இருக்கலாம், sitting in the seashore இருக்கலாம். Questions எப்படி வேணாலும் கேட்க சான்ஸ் இருக்கு. So, dear people, you should be very clear about this. Clear கட்டா தெரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? Just don't enjoy. ஸ்டோரி என்ஜாய் பண்றது நல்லதுதான். ஏன்னா ஷேக்ஸ்பியருடைய ஸ்டோரி சொன்னாக்கா we can enjoy. அப்படியே கொண்டு போயிடலாம். அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா இமேஜினேஷன் பாத்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் நம்மள இல்லைங்களா? நம்ம எக்ஸாம் எழுதுறோம் மறந்து நம்ம அப்படியே வில் கோ we will enjoy this story a lot இல்லைங்களா? அப்படியே கொண்டு போயிடும். பட் kindly keep that in mind. We can enjoy the story, but above all we are preparing for the exam. So அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, they were sitting under the very large tree. Now Miranda had never seen a man before except her own father. Miranda said Prospero, tell me what you're looking at yonder. Yonderna ஆச்சரியம். Yonder means amazement. Yonderna amusement. Yonderna surprise. Yonderna excitement. இதெல்லாம் அதனுடைய synonyms. So it may be asked for your exam also. Synonyms-லாம் இப்படியே படிச்சுக்கணும். தனியா synonyms படிச்சுக்க வேண்டாம். இப்படியே படிச்சுக்கோ. தேவைப்பட்டா நீங்க பென்சில் அண்டர்லைன் பண்ணி மேலே எழுதிக்கலாம். It will be very useful for you. மிரண்டா அப்படியே ஆன்னு பாக்குறான். எதனால பாக்குறான்? This is the first time she was seeing the second human being in the world. அவங்க அப்பா கேட்கிறாரு, என்ன பாக்குற, என்ன ஆச்சரியம் பாக்குறேன்னு சொல்லி கேட்கிறாரு. Oh father, said Miranda in strange surprise, surely that is a spirit. Lord, how it looks about. Believe me, it is a beautiful creature. Is it not a spirit? Is it not a spirit? இதெல்லாம் அவ தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்ப மனுஷன் ஸ்பிரிட்ன்றா. ஸ்பிரிட்டை கண்ணில் பார்த்ததே கிடையாது. இப்ப என்ன சொல்றான்? பார்த்த உடனே டெஃபினட்டா இது வந்து ஒரு ஸ்பிரிட்டா தான் இருக்கும். அது ஹியூமன் பீயிங் நம்ப மாட்டேங்கிறான். ஸ்பிரிட்டா தான் இருக்கும். அதே மாதிரி இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட், ஒரு பியூட்டிஃபுல் கிரியேச்சர் சொல்றா, ரொம்ப அழகான கிரியேச்சரா இருக்குது, அது ஸ்பிரிட் இல்லையான்னு சொல்லி கேட்கிறான். நோ கேர்ள், ஆன்சர் த ஃபாதர், இட் ஈட்ஸ் அண்ட் ஸ்லீப்ஸ், he and has senses as such as we have. This young man you see was in the ship. என்ன சொல்றாரு? அது சாப்பிடும். இப்படிதான் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அவர் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாரு பாத்தீங்களா? இது சாப்பிடும், இது பாத்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி தூங்கும், அது சென்சஸ் தான் இருக்குன்னு சொல்றாரு. திஸ் யங் மேன், இந்த யங் மேன் தான் அந்த ஷிப் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அந்த ஷிப்ல வந்து ஷிப் பிரேக் ஆகி எல்லாம் தத்தளிச்சுட்டு இருக்கும் போது கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, அந்த ஷிப்ல இருந்து யங் மேன் தான் இவருன்னு சொல்றாரு. He is somewhat altered by grief, or you may call him a handsome person. அவர் வந்து ரொம்ப ஆல்டர்ட் பை கிரீஃப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ரொம்ப சோகத்துல இருக்காரு. என்ன, ஒண்ணு அவங்க அப்பாவை எழுந்துட்டாரு, இன்னொன்னு அவர் அன்னோன் ஐலண்ட்ல மாட்டிக்கிட்டாரு, இப்ப எப்படி வெளியே போறாரு, அதாவது சோகத்துல இருக்காரு. அல்லது இன்னுமே ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன் நீ பார்க்கலாம். He has lost his companions and is wandering about to find them. அவர் வந்து அவருடைய கம்பானியன்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டாரு, அவர் வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. These are the explanations. I come back now. Yes, Miranda, who thought all men had grave faces and grey beards like a father, was delighted with the appearance of this beautiful young prince. மிரண்டா பாத்தீங்கன்னாக்கா எப்படி நினைக்கிறா அப்படி மிரண்டானாக்கா, ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னாக்கா எப்படி இருக்கணும், ஒரு கிரேவ் ஃபேஸ். வாட் இஸ் கிரேவ் ஃபேஸ்? கிரேவ்னாக்கா ஒரு சோகமான, நாட் டிலைட்டட், நாட் மச் அப்ரிஷியபிள், நாட் மச் வண்டர்ஃபுல், அதுதான் கிரேவ்னு அர்த்தம் இல்லைங்களா? ரொம்ப சோர்ந்து போய், நம்மளே இங்க ரொம்ப சோர்ந்து போய் வரணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டயர்டா வரும்போது கிரேவ் ஃபேஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ தட் இஸ் கிரேவ் ஃபேஸ். அண்ட் கிரே பியர்ட்ஸ், பியர்ட் அப்படிங்கிறது தாடி ஆச்சுங்களா? ஸோ இப்படிதான் ஒரு ஹியூமன் பீயிங் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால ஹியூமன் பீயிங் வந்து இந்த கிரே ஃபேஸா இல்லாம, பியர்டு இல்லாம, நல்லா நீட்டா, அவர் வந்து ஆக்சுவலி ஃபெர்டினாண்ட் இஸ் நத்திங் பட், ஃபெர்டினாண்ட் வாஸ் நன் பட் he was the prince of நேபிள்ஸ். அப்படிங்கும்போது ஒரு பிரின்ஸ் எப்படி இருப்பார் இல்லைங்களா? இப்பதான் ஷிப்ரேக் ஆயிருக்கிறாரு. ஸோ அதனால இன்னும் அதோட பியூட்டி அவுட் இருக்கிறதுனால மாதிரி மிரண்டாக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. Seeing such a lovely lady in the desert place, I was delighted with the appearance of this beautiful prince, and Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island, and that was Miranda was the goddess of the place, and such as he began to address her. You must know one thing. There are two more questions கேட்கறது இருக்கு. Again, I tell you, don't be carried away with the what I can say. The story அழகா டீச் பண்ணி வச்சுக்கோங்களேன், இன்னும் பியூட்டிஃபுல்லா உள்ள போயிட்டே இருக்கும். பட் யூ ஷுட் நோ த பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஒன். என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, see such a lovely lady in the desert place. இங்க என்ன மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, இது வரைக்கும் பார்த்தது டெசர்ட்ன்ற வேர்டே வந்திருக்காரு. The first time you should know this one. So seeing such a lovely lady in this desert place ன்னு சொல்றாங்க. Not only an island, it is also desert. இங்க டெசர்ட் அப்படின்னா எதை சொல்றாங்க தெரியுங்களா? இட் இஸ் நாட் அந்த பாலைவனம் சொல்லுவீங்க, அது கிடையாது. இங்க டெசர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா லோன்லி பிளேஸ். ஸோ டெசர்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி ஐலண்ட், சாரி, இட் இஸ் நாட் ஓன்லி பாலைவனம், இட் இஸ் லோன்லி பிளேஸ் ஆல்சோ. அண்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ் ஹி ஹட் ஹர்ட்,
expecting nothing but the wonders, thought he was upon an enchanted island. Enchanted means magical. மேஜிக்கல் ஐலண்ட் இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தாக்க அப்படியே பிரம்மையா இருக்கு, அவருக்கு என்னன்னே புரியல. அப்புறம் நினைச்சாரு இவரு, தட் மிரண்டா வாஸ் த காடஸ் ஆஃப் த பிளேஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஃபெர்டினாண்டோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, மிரண்டா வாஸ் த காடஸ் ஆஃப் த பிளேஸ். அண்ட் சச் பிகான் அண்ட் ஹி சச் பிகான் டு அட்ரஸ் ஹர். எப்படி அட்ரஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் அப்படிக்கு, காடஸ் ஆஃப் த பிளேஸ். காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரண்டாவை வந்து ஃபெர்டினாண்ட் வந்து அட்ரஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட். He timidly answered, she was no goddess but a simple maid. Maid அப்படின்னா யாருங்க? maid அப்படின்னாக்கா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் அர்த்தம். And was going to give him an account of herself when Prospero interrupted her. அப்ப சொல்றாங்க, நான் காடஸ் தான் கிடையாது, நானும் ஒரு சாதாரண பொண்ணுதான் சொல்லிட்டு அவளை பத்தி சொல்லும்போது ப்ராஸ்பரோ நடுவில் இன்டரப்ட் பண்றாரு, ஸ்டாப் பண்றாரு ப்ராஸ்பரோ. He was well pleased to find they admired each other. So அவருக்கு என்ன, ப்ராஸ்பரோக்கு ஓகே, ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் டு ட்ரை ஃபெர்டினண்ட்ஸ் கான்ஸ்டன்சி, ப்ராஸ்பரோவுடைய ஐடியா அதுதான். ஃபெர்டினாண்டை கூப்பிட்டு கொலை பண்ணோட ஐடியா கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சிடணும். thereby we should get married between these two people அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவர். இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு அதுதான் ப்ராஸ்பரோவுடைய உள்ளான ஒரு ஆழ்ந்தமான ஒரு தாட் இருக்குது. ஸோ இப்போ ப்ராஸ்பரோக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன ஹாப்பினஸ் எப்படின்னாக்கா, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு தப்பான ஸ்தானத்துல கண்டிப்பா பொண்ணு செட்டில் பண்றதா யாருன்னு நினைப்பாங்க. ஈவன் அவங்க ஐலண்ட்ல இருந்தாலுமே கண்டிப்பா அதான் அவர் நினைச்சிருப்பாரு இல்லைங்களா. சோ அப்படி நினைக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ், he was well pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in way. ஆனா ப்ராஸ்பரோவுடைய ஃபெர்டினாண்டோடைய கான்ஸ்டன்சி என்ன, உண்மையாலுமே இந்த இவருக்கு வந்து என் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அது நான் பழைய ஸ்டோரிஸ் தான் தெரியும் உங்களுக்கு, நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா. ஒரு பொண்ணு பார்க்க போனா பாட்டு பாட சொல்லுவாங்க, ஜென்ஸா இருந்தாக்கா வில் வித்தை, வாழ் வித்தை இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரி என்ன பண்றாரு இவரு, ஒரு சில டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் வைக்கிறாரு, இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், இந்த டெஸ்டையும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, he resolved to throw some difficulties in the way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது, நீ வந்து இவர் தான் ஐலாண்டுக்கு, ப்ராஸ்பரோ தான் ஃபெர்டினாண்டை கூட்டு வந்தாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீ வந்து இந்த ஐலாண்டுக்கு ஒரு ஸ்பையா வந்திருக்கிற, அதனால உன்னை விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டென்ஷன் பண்றாரு ப்ராஸ்பரோவை. ரைட், ஃபாலோ மீ said he, I will tie your neck and feet together. என்ன சொல்றாரு, நான் உன் கையையும் காலையும் எங்க கட்டுறேன்னு சொல்றாரு, நெக்கையும் ஃபீட்டையும் பின் பக்கமா வளைச்சு உனக்கு கட்டிடுவேன்னு சொல்றாரு அவரு. சொன்ன உடனே, you shall drink sea water, shellfish and withered roots. கட்டி உன்னை தூக்கி தண்ணியில போட போறேன், நீ சீ வாட்டரை குடிச்சிட்டு ஷெல்ஃபிஷ் சாப்பிட்டுட்டு விதர்ட் ரூட்ஸ் இதான் என்ன பண்ண போற, நீ செய்ய போற. அண்ட் ஹஸ்க்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஷால் பி யுவர் ஃபுட்ஸ். அக்கவுண்ட் அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ஒரு செடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஃபுட்டா இருக்க போகுது, உன்னை கட்டி தூக்கி போடுறேன்னு சொல்றாரு. இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபெர்டினாண்ட் யாரு, ஆல்ரெடி ஒரு பிரின்ஸ். பிரின்ஸ்னா கண்டிப்பா என்ன இருக்கும், வெளியே வரும்பொழுது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கத்தி வச்சிருப்பாரு இல்லைங்களா. நீ சும்மா சுத்தமே கத்தி வச்சு சுத்திட்டு இருக்கணும், அது தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ரைட், நோ said Ferdinand. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடுறாரு, நோ you cannot do that. நான் யாரு தெரியுமா, நான் பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ், நானு என்ன நீ செய்ய முடியாது, நீ பார்த்த கிழவ மாதிரி இருக்கிற, நீ செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. I will resist this and drew his sword. அவர் ஸ்வேர்ட் எடுக்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ற பாரு, ஸ்வேர்ட் எடுக்கிறாரு. பட் ப்ராஸ்பரோ கையில என்ன இருக்கு, மேஜிக் வேண்ட் இருக்கு, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. fixed him to the spot where he stood and that he had no power to move. அந்த மேஜிக் வேண்டை யூஸ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அதே ஸ்பாட்ல நிக்க வச்சார். நிக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருனாக்கா, அவரால் என்ன பண்ண முடியல, அந்த ஸ்பாட்டை விட்டு மூவ் பண்ணவே முடியும். மூவ் பண்ணாதானே கத்தி எடுத்து கொல்ல வருவாரு. அந்த ஸ்பாட்டை விட்டு மூவ் பண்ணவே முடியல, அப்படி நின்ட்டாரு. அவருக்கு ஃபெர்டினாண்டுக்குமே தெரியல ஏன் நிக்கிறேன், ஏதனால என்னால மூவ் பண்ண முடியலன்னு அவருக்குமே தெரியாம போயிடுச்சு. மிராண்டா hung upon her father saying, why are you so ungentle? Have pity, sir. என்ன சொல்றாங்க பாருங்க, ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கிறீங்க. யார் சொல்றா இப்போ, now Miranda supports Ferdinand and opposes her father. தெரிஞ்சுக்கணும் நீங்க, I think you can get with me. Okay, I will be his surety. இப்போ என்ன சொல்றா பாருங்க, I will be his surety. ஃபர்ஸ்ட் டைம் வக்காலத்து வாங்குது, நான் நிக்கிறேன் அவருக்காக, நான் ஷூரிட்டி கொடுக்குறேன், அவர் ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. Now Miranda was talking in favor of Ferdinand. Okay, this is the second man I ever saw and to me he seems a true one. So இதான் செகண்ட் மேன், இவர் வந்து உண்மையா தெரியுறாரு, அதனால நான் ஷூரிட்டி கொடுக்குறேன், அவர் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அவரு. சொல்றாங்க யாரு, மிராண்டா சொல்றாங்க. ஓகே, சைலன்ஸ். இப்ப அவங்க அப்பா அந்த பொண்ணை அழைச்சாரு. இல்ல வந்து ஒரு டிராமா மாதிரி தான்.
டிராமாவில் ஒரு டிராமா. சைலன்ஸ் said the father. One word more will make you chide you. Make me chide you. Chideனா scolding. நோட் பண்ணிக்கோங்க. chide அப்படின்னா scolding. திட்டுறது. ரீசன் எல்லாம் திட்டுறது. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உன்னை கண்ட மாதிரி பேசிடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதான் இது. chide you girl. What an advocate for an imposter. Advocate அப்படின்னாக்கா நமக்கு பேசுறது லாயர். அவருக்காக நீ வக்காலத்து வாங்க வரையான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. ஃபார் அன் இம்போஸ்டர். இம்போஸ்டர்னா க்ரூயல் ஃபெலோ. இம்போஸ்டர் அப்படின்னாக்கா பேட் ஃபெலோ. இம்போஸ்டர் அப்படின்னா கன்னிங் ஃபெலோ. இம்போஸ்டர் அப்படின்னா அரகன் ஃபெலோ. இம்போஸ்டர் அப்படின்னாக்கா a person to be avoided. A person is not at all admired by anyone. அவங்க தான் இம்போஸ்டர்னு சொல்லுவாங்க. தீஃப்னு சொல்லலாம் கூட. தீஃப்னா கண்டிப்பா திருடுறவன், பட் இம்போஸ்டர்னா துரோகி. அதெல்லாம் எல்லா பாயிண்ட்ஸும் கொடுக்கலாம். வெரி பேட் ஃபெலோ. ஒரு இம்போஸ்டருக்கு நீ வந்து ஒரு ஒரு அட்வொகேட்டா நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு அவரு. You think there are no more such fine men, having seen only him and Caliban. You think there are no more such fine men, having seen only him and Caliban. என்ன சொல்றாரு பாருங்க, நீ வந்து கேலிபனை பார்த்திருக்க. கேலிபன் வந்து ஒரு ஆர்வின் தெரியும். கேலிபனை பார்த்திருக்க. இது இவ்வளவு மென் இருக்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா நீ வந்து இவர் ஒருத்தர் தான் வந்து ஒரு மென் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவர். This he said to prove his daughter's constancy. இப்ப பாருங்க, இது எது சொல்றாரு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்டினாண்டோட கான்ஸ்டன்சி செக் பண்றாரு. கான்ஸ்டன்சி அப்படின்னா அவருடைய திடமனது. இப்ப இதே சொல்றாருனாக்கா டாட்டருடைய திடமனது செக் பண்றதா சொல்றாரு. ரைட். அண்ட் ஷி ரிப்ளைட், மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் ஹம்பிள். ஐ ஹவ் நோ விஷ் டு see a goodlier man. ஓகே, இப்ப நான் சொல்றேன் என்ன சொல்றாங்க, என் அஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லது, இதுக்கு மேல இன்னொரு நல்ல மனுஷன் பார்க்க விருப்பப்படல. சோ Miranda started loving Ferdinand also. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. என்ன சொல்றாரு, இப்ப கொடுக்குறாரு, ஒர்க் கொடுக்குறாரு பாருங்க. என்ன ஒர்க் கொடுக்குறாரு, நிறைய லாக்ஸ் என்ன பண்ணி நீ கட்டி தூக்கிட்டு வான்றாரு. King's son, not being so much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. Alas, said he, do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray, rest yourself. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் ஒர்க் கொடுத்த உடனே என்ன பண்றாரு, அவர் இந்த வுட் எல்லாம் தூக்கிட்டு போறாரு. ஆனா இவர் வந்து ஒரு பிரின்ஸா இருந்தனால இவருக்கு லேபோரியஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வன்ஸ் அவங்க வீட்டுல இருந்திருக்கணும். சோ அதனால இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிருக்க மாட்டார். சோ ஹி வாஸ் வெரி டயர்ட் ஆன உடனே மிராண்டா டுக் பிட்டி ஆன் ஹிம். மிராண்டா என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க இப்ப பாருங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். யூ ஷுட் நோட் திஸ் ஒன். Miranda soon found him almost dying with fatigue. Fatigue-னாக்கா பலவீனம், சோர்வு, மயக்கம், இதெல்லாம் சொல்லலாம். Allah said he, do not work so hard. என்ன சொல்ற, இப்ப எப்படி சப்போர்ட் பண்றா பாருங்க, ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணாதீங்க. My father is at his studies. ஸ்டடீஸ்னா ஸ்டடி ரூம்ல படிச்சிட்டு இருக்காரு. He is safe for 3 hours. உள்ள எவ்வளவு நேரம் ஆகும் அவர் வெளியே வரது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 3 hours இருக்கும். So pray-னா ப்ளீஸ் அர்த்தம். இங்க ப்ரேனா என்ன அர்த்தம், ப்ளீஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்து ஓல்டு இங்கிலீஷ்ல ஐ ப்ரே டு யூ அப்படின்னாக்கா ஐ பெக் யூ, ஐ ரிக்வெஸ்ட் யூன்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்றாங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எங்க அப்பா இப்போதைக்கு வரமாட்டாரு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. நவ் மிராண்டா வாஸ் ஃபுல்லி சப்போர்ட்டிங் ஃபெர்டினண்ட். ஓகே, மை டியர் லேடி, இப்பதான் பாருங்க பாத்தீங்கன்னாக்கா மை டியர் லேடின்னு சொல்லி ஃபெர்டினண்ட் சொல்றாரு. ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் த டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் ரெஸ்ட். என்ன சொல்றாரு பாருங்க, என்னோட டாஸ்க்கை நான் வந்து முடிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்றாரு. If you will sit down, said Miranda, I will carry your logs the while. But this Ferdinand would by no means agree to. Miranda இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க உட்காந்துக்கோங்க, நீங்க செய்யற வேலையை நான் செய்யற உங்களுக்காக சொல்லி மிராண்டா சொல்றாங்க. அதுக்கும் ஃபெர்டினண்ட் ஒத்துக்கல. Prospero, who had enjoyed Ferdinand's this task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. இந்த இடத்துல ப்ராஸ்பரோ பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஸ்பரோ பாத்தீங்கன்னாக்கா அவரும் வந்து ஒரு ஸ்பிரிட்டா மாறுறாரு. மிராண்டா என்ன சொல்றாங்க அவர்கிட்ட, 3 hours என்னுடைய டேடி வந்து ஸ்டடி ரூம்ல இருப்பாரு, சோ நீங்க வெளியே வர மாட்டாரு, நம்ம என்ன பண்ணலாம், நீங்க ரெஸ்ட் எடுக்க, நான் தூக்கிட்டு போறேன், ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் சொல்றாங்க. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது மிராண்டா நினைச்சிட்டு எங்க அப்பா வந்து ஸ்டடி ரூம்ல இருக்காருன்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலி இட் வாஸ் நாட் சோ. ப்ராஸ்பரோ வந்து ஸ்பிரிட் ஃபார்ம்ல இவங்க கூட தான் நின்றுட்டு இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் he wanted to confirm whether both are loving each other or not. So he was very much satisfied that they are loving each other. So immensely satisfied. அதனால என்ன பண்றாரு ப்ராஸ்பரோ வந்து கேட்டே இருக்காரு. ஓகே, இட்ஸ் a very long lesson. மற்றதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்காதுங்க, ஃபர்ஸ்டே கொடுத்துறது நல்லது. ஏன்னா இட்ஸ் a very good thing also.
Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed. Okay. Ferdinand inquired her name, which she told she was against her father's express commanded she did so. And then Ferdinand inquired her name. இவங்க நேம் எல்லாம் கேட்டா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாரு. இப்பெல்லாம் மைடியர் லேடின்னு கேட்டோம். முதல் இப்பதான் கேட்கறாரு. உங்க நேம் என்னன்னு சொல்லி கேட்கறாரு. சோ எப்ப கேட்கறாரு தெரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த டாஸ்க் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபர்டினாண்ட் வந்து இவங்க கிட்ட நேம் கேட்கறாரு. இது கேட்கலாம், கொஸ்டின்ல கேட்கலாம். எப்போ ஃபர்டினாண்ட் வந்து நேம் கேட்டாங்க அப்படின்னு கேட்ட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Only after just carrying the piles of log, he inquired the name of Miranda. Okay. Ferdinand inquired her name, which she told, saying that it was against her father's express command. She did so. Okay. And then Ferdinand, in a fine long speech, he told that innocent Miranda, he was heir to the crown of Naples and that she should be his queen. இப்போ now Ferdinand openly expressed his love to Miranda. என்ன சொல்றாங்க? A long speech பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க? I am the heir of Naples. Naples உடைய வாரிசு நான் தான் and I want you to be the queen. அப்பனா என்ன அர்த்தம்? I wanted you to marry ன்ற அர்த்தம். Okay. So இது வந்து சொல்றாங்க. So they were loving each other. Now Prospero then appeared before them. இப்போ Prospero வந்து human formல appear ஆகுறாரு. Fear nothing, my child, said he. I have overheard and approve all of you have said. And Ferdinand, if you have too severely used to, I'll make you rich amends by giving you my daughter. All your vex naka sogam nartham, vex naka sad nartham, vex naka unhappy nartham, vex abinaka discomfort nartham. Enda vex ஆயிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி. Sir, but trials of your love and you have nobly stood the test. Then as my gift take my daughter. என்ன சொல்றாருங்க பாத்தீங்கன்னாக்கா, சோ நான் வச்ச டெஸ்ட் எல்லாம் நீ கிளியர் பண்ணிட்டேன். ஆல் யூர் வெக்ஸேஷன்ஸ், இந்த வெக்ஸேஷன்ஸ் பார்த்து எல்லாத்துலயும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டனால ஐ ஹவ் ஜஸ்ட் கிஃப்டட் யூ, ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன். டேக் மை டாட்டர், என்னுடைய டாட்டரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. When Prospero left them, he called his spirit Ariel. இப்ப Prospero விட்டுட்டு அங்க போன உடனே இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னாக்கா, again he called his spirit Ariel கூப்பிடுறாரு. ஏரியலை கூப்பிட்டு who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the kings of Naples. Okay, இப்ப அடுத்து கேட்கிறாரு, என்ன ப்ராஸ்பரோடைய பிரதர், என்னுடைய பிரதர் ஆண்டோனியோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear. என்ன சொல்றாரு, அவங்களை பயப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறேன் நானு. ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. நம்ம ஐலண்ட புதுசா இது வரைக்கும் பார்க்காதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் பயந்து போய் ஒருத்தர் ஒரு மூலையில கிடக்குறாங்கன்னு சொல்லி இப்ப ஏரியல் சொல்றாரு. ஓகே. When fatigued with the wandering about and famished for the want of food, he had suddenly set before them a delicious banquet, and then just as they are going to eat, he appeared visible before them in a shape of a harpy, a voracious monster with wings, and the feast vanished away. இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்க பார்த்து மிரண்டு நடுங்கி போய் நடுகிற மாதிரி இருந்தாங்க. யார் ரெண்டு பேரு? தி கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ப்ராஸ்பரோஸ் பிரதர் ஆண்டோனியோ. இவங்க ரெண்டு பேரும் நடுங்கிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா, ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் டெலிஷியஸ் ஃபுட், கெப்ட் டெலிஷியஸ் ஃபுட் பிஃபோர் தம். ஸோ டெலிஷியஸ் ஃபுட் வச்சேன் முன்னாடி, சூப்பரான ஃபுட் கொண்டு வந்து வச்சேன். அது சாப்பிடும் பொழுது நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் ஐ அப்பியர்ட் இன் ஹியூமன் ஃபார்ம். நான் ஹியூமன் ஃபார்ம் முதல் அவங்களுக்கு அப்பியர் ஆனேன். எப்படி அப்பியர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டா, பெரிய விங்ஸ் இருக்க மாதிரியும் ஒரு பெரிய மான்ஸ்டராகவும் என்ன பண்ணேன் நான் அப்பியர் ஆனேன். நான் அவங்களுக்கு முன்னாடி ஒரேஷியஸ் மான்ஸ்டர் அப்படின்னாக்கா வெரி பிக் அண்ட் வெரி வாட் வி கேன் சே வெரி ரஃப் அண்ட் டஃப், வெரி பேட், லுக்கிங் பேட், அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் அப்பியர் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. வித் விங்ஸ், இந்த ஒரேஷியஸ் மான்ஸ்டர் விங்ஸோட சின்ன பாயிண்ட்ல கூட கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அவர் ஒரேஷியஸ் மான்ஸ்டர் ஹேட் டேஷ் கேட்கலாம், கிளாஸ், பிக் ஐஸ், லாங் டங், wings அப்படின்னு கேட்டா we have to go to wings. so இப்படியும் கேட்க சான்ஸ் இருக்கு. don't leave and feast vanished. feastனாக்க ஃபுட் என்னாச்சு, மறைஞ்சிடுச்சு. so இப்படி நாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அந்த ஏரியா சொல்லுது. then to their utter amazement this seeing harpy spoke to them, reminding them of the cruelty and driving Prospero from his dukedom and leaving him with his infant daughter to perish in the sea. இதெல்லாம் எதுக்கு பண்ணாது அப்படின்னாக்கா, இந்த ப்ராஸ்பரோ மிரண்டா பழி வாங்கினதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. saying that for this cause these terrors were suffered to afflict them. so இதுக்காக தான் இந்த அவங்க பண்ண தப்புக்காக இப்படி பழி வாங்கப்பட்டார்கள் அவங்க. the king of Naples and Antony the false brother
repented the injustice they had done to Prospero. என்ன பண்ணாங்க இப்ப அவங்க நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க இப்படி தானே எங்க அண்ணன் வந்து ஒரு தடவை எங்க அண்ணனையும் அண்ணனுடைய பொண்ணையும் நம்ம தனியா விட்டுருப்போம் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனாலும் பார்த்தா ஒருத்தர் இன்னும் மீட் பண்ணிக்கல அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஃபர்டினாண்ட் ப்ராஸ்பரோ கூட இருக்கிறது தெரியாது ப்ராஸ்பரோக்கு கிங் ஆஃப் நேபிள்ஸ் பக்கத்துல இருக்காருன்னு தெரியாது அவங்க 2 பேருக்கு ஆண்டோனி உயிரோடு இருக்காருன்னு தெரியாது சோ தேவர் சஃபரிங் ஒரு மூலையில சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க தென் பிரிங் தெம் ஹியர் கூப்பிடுறாரு இப்ப என்ன பண்றாங்க அவங்களையும் வர வைக்க சொல்லி ஏரியல் கேட்கிறாரு said Prospero. Ariel soon returned with the king, Antonio, and old Gonzalo. இப்ப என்ன பண்றாங்க பாருங்க old Gonzalo வராரு இந்த Gonzalo யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அவங்க போட்ல ப்ராஸ்பரோவையும் மிரண்டாவும் இறக்கி விடும் பொழுது 4 திங்ஸ் வச்சாரு இல்லைங்களா வாட்டர் அப்பேரல்ஸ் தென் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் புக்ஸ் இந்த 4 வச்ச இந்த குட் மினிஸ்டர் தான் Gonzalo இவங்க 3 பேர்த்து என்ன பண்றாங்க கூட்டு வருந்த உடனே இப்ப பாத்தீங்கன்னாக்கா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் who are the people called to Prospero by Ariel at the end of the scene கேட்டா நிறைய பேர் இந்த ட்ரீம்ல இருந்தாலுமே க்ரூ மெம்பர்ஸ்லாம் ஷிப்ல இருக்காங்க பட் அவங்க எல்லாம் கூட்டு வரல 3 பேர் தான் வராங்க கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆண்டோனியோ அண்ட் கான்சல் இவங்க 3 பேர் மட்டும் தான் வராங்க உள்ளாரு ஓகே then bring them here Ariel said Prospero. Ariel soon returned with the king Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books and provisions, when his wicked brother left him as he thought, to perish in an open boat in the sea. Okay. Grief and terror had stupefied their senses. They did not know Prospero. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் நிறுத்தும் போது முன்னாடி ஒரு தாத்தா மீன்ஸ் ஒரு கிழவன் அதான் Prospero. தாடிலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படி நிக்கிறாரு யாருக்கு முன்னாடி நிக்கிறோம் நமக்கு தெரியல இப்ப எல்லாம் நிறுத்தாங்க அந்த இடத்துல யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சொல்லிட்டு தெரியல அவங்களுக்கு அப்படியே நிக்கிறாங்க ப்ராஸ்பரோ தெரிஞ்சிச்சு இவங்க யாருன்னு சொல்லிட்டு பட் அவங்க யாருக்கும் இவங்களுக்கு தெரியல ரைட் இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு சேஞ்ச் பாருங்க கிரீஃப் அண்ட் டெரர் ஹேட் ஸ்டூபிஃபைட் அப்படின்னா கான்கொயர்ட் பிடித்து கொண்டது ஆட்கொண்டது சொல்றோம் இல்லைங்களா அதான் ஸ்டூபிஃபைட் காட் அதான் கேச்சிங் ஸ்டூபிஃபைட் அப்படின்றது their senses that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life. And then his brother and the king knew that he was the injured Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life. பாத்தீங்கன்னா முதல்ல இவர் யாரை கண்டுபிடிக்கிறாங்க Gonzalo தான் கண்டுபிடிக்கிறாரு எங்களுக்கு கிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு இவருக்கு என்ன ஒரு நேம் கொடுக்குறாரு பாருங்க ப்ராஸ்பரோ ரொம்ப முக்கியமானது பிரிசர்வர் ஆஃப் ஹிஸ் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறாரு இடத்துல சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இதெல்லாம் கொஸ்டினபிள் கேட்க சான்சஸ் இருக்கு ஸ்கூல் லெவல்ல நிச்சயமா இதை கேட்க மாட்டாங்க பட் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்கு காலிங் ஹிம் எப்படி கால் பண்றாரு த பிரிசர்வர் ஆஃப் ஹிஸ் லைஃப்னு சொல்லி கூப்பிடுறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா and then his brother and the king knew that he was the injured Prospero. இப்போதான் சொல்றாங்க தெரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு என்னன்னாக்கா இவர் யாரு கிடையாது இவர் தான் ப்ராஸ்பரோ நம்ம ஒரு காலத்துல தண்ணியில தவிக்க விட்டா இல்லையா அவர் தான் இவருன்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டோனியோ வித் டியர்ஸ் இப்ப பாருங்க அவங்க தம்பி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஆண்டோனியோ வித் டியர்ஸ் அவர் ரொம்ப அழுவ தம்பிக்கு ஆண்டோனியோ வித் டியர்ஸ் அண்ட் சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ அண்ட் ட்ரூ ரிப்பென்டன்ஸ் உண்மையாலுமே அவர் மனம் திரும்பிட்டாரு அவங்க தம்பி implored his brothers forgiveness and Prospero forgave them அப்படியே implored அப்படின்னாக்கா கெஞ்சுறாரு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் பெரிய தப்பு பண்றேன்னு சொல்லும்போது அவங்க Prospero மன்னிச்சிடுறாரு and upon their engaging to restore their dukedom உங்க dukedom நான் பிடிக்க நான் பிளான் பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் மன்னிச்சிட்டாரு he said to the king of Naples I have a gift in store for you. king of Naples என்ன சொல்றாரு உனக்கு ஒரு gift நான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு king of Naples என்ன நினைச்சிருக்காரு அவங்க பையன் செத்து போயிட்டான் இப்ப யார் பாத்துக்கிறா கான்சாலோ ஆண்டோனியோ அப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸ் 3 பேர் தான் பாத்துக்கிறாங்க அவங்க பையன் மிஸ்ஸிங் இங்க சோ அதனால கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு என்ன மனசு நினைச்சிட்டு இருக்காருனாக்கா என்னுடைய பையன் மிஸ் ஆயிட்டா செத்துட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு இப்போ அதான் சொல்றாரு ஐ ஹாவ் a gift in store for you. உனக்கு வந்து ஒரு gift வச்சிருக்கேன்னு சொல்றாரு and opening a door showed his son Ferdinand playing chess with Miranda. It is also an important thing. What did Miranda and Ferdinand play? Take its answer. So they were playing chess. So ஒரு டோர் ஓபன் பண்ணும்போது என்ன பண்றாங்க ரெண்டு பேருமே செஸ் விளையாண்டு இருக்காங்க Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting, for they thought that the other drowned in the storm. So இதை விட ஒரு சந்தோஷம் வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்காது ஏன்னா மாத்தி நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து தண்ணியில இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஓகே The king of Naples was almost as much astonished at the beauty of the
and the excellent graces of the young Miranda as his son had been. ஸோ அவங்க சன் மாதிரியே பார்த்தாக்க கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு மிராண்டா இவ்வளோ அழகான டாக்டரான்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ டாக்டரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. Who is this maid? Said he. She is a daughter to this Prospero, who is a famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father. என்ன சொல்றாங்க பாருங்க. He has made giving me this dear lady, said Ferdinand. Ferdinand என்ன சொல்றாரு பாருங்க. He has made himself to me a second father. என்ன சொல்றது? இது யார் சொல்றான்னு சொல்லி கேட்டாக்கா ஃபர்டினண்ட் சொல்றாரு. இப்ப ஃபர்டினண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன கேட்கறாங்க? அவருக்கு என்ன கேட்கறாரு? Who is this ன்னு கேட்கறாங்க. இந்த மெய்டு யாருன்னு கேட்கும் பொழுது she is the daughter to this Prospero, who is the famous Duke of Milan. என்ன சொல்றாரு? Duke of Milan. Who is the famous Duke of Milan சொல்றாரு. And whose renown I have heard so much, but never saw him till now. Okay. Of him I have received a new life, and he has made himself to me a second father. இப்ப எனக்கு வந்து ஒரு ரெண்டாவது அப்பாவா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Give me this dear lady. Giving me this dear lady. அந்த லேடி கொடுத்தனால அப்கோர்ஸ் ஃபாதர் இல்லான்னு சொல்லுவோம் மாமனாரு. செகண்ட் ஃபாதர் ஆல்மோஸ்ட் இல்லைங்களா மாரலி. ஸோ அந்த மாதிரி என்ன பண்றாரு இவர் ஃபர்டினண்ட் சொல்றாரு. No more of that, said Prospero. Let us not remember about troubles past. Troubles எல்லாம் நினைக்க வேண்டாம், பாஸ்ட் நினைக்க வேண்டாம், since they have so happily ended. And then Prospero embraced his brother and again assured of him of his forgiveness. இப்போ ப்ராஸ்பரோவும் அவங்க பிரதரும் கட்டி பிடிச்சி தழுவிக்கிறாங்க. Prospero now told that the ship was safe in the harbor. அந்த ஷிப் எல்லாம் அடிபட்டு உடஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்ப என்ன ப்ராஸ்பரோ சொல்றாரு பாருங்க, அந்த ஷிப் நீங்க வந்த ஷிப் வந்து ஹார்பர்ல சேஃபா இருக்கு, ஒன்னும் உடஞ்சு போகலான்னு சொல்றாரு. அந்த sailors and all on board her. Her refers to shipping. அந்த sailors எந்தெந்த sailors எல்லாம் அந்த டெம்பஸ்ட்ல மாட்டி தண்ணியில மாட்டினாங்களோ அவங்க எல்லாருமே சேஃபா இருக்கணும்னு சொல்றாரு. And that he and his daughter would accompany them home the next morning. என்ன சொல்றாரு? நெக்ஸ்ட் மார்னிங் நானும் என்னுடைய மகளும் உங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவோம், கடல் பிரயாணத்துக்கு வருவோம்னு சொல்றாங்க. Before Prospero left the island, he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. அப்ப என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து again they started voyage. voyageன்னு கடல் பயணம் அர்த்தம். It is not given in this place, but voyageன்னு கடல் பயணம். கடல் பயணம் திருப்பி அவர் நாட்டுக்கு போறாங்க. இப்ப திருப்பி டியூக் ஆஃப் மிலனா அவர் போறாரு. போறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச வாட் வாஸ் த ஃபைனல் ஒர்க் டிட் பை ப்ராஸ்பரோ? கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபைனல் ஒர்க் என்ன பிஃபோர் லீவிங் தட் ஐலாண்ட் அப்படின்னு கேட்டாக்கா என்ன ஃபைனல் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா he dismissed Ariel from his service. சர்வீஸ் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாரு. இவ்வளவு நாள் என் கூட ஒர்க் பண்ண, எனக்கு எவ்வளவு நாள் நோபலா இருந்தேன், சோ இனிமேல் என்ன பண்ண தேவையில்லை, நீ எனக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை, ஐ மேக் யூ அண்ட் யுவர் டீம் ஃப்ரீ. அதனால என்ன பண்ணா நீங்க ஃப்ரீயா யூ கேன் என்ஜாய் திஸ் ஐலாண்ட், திஸ் இஸ் யுவர் ஐலாண்ட் ஹியர் ஆஃப்டர். நாங்க இந்த ஐலாண்ட் விட்டு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. திஸ் இஸ் த ஷார்டஸ்ட் அப்ரிஜ்டு வெர்ஷன் ஆஃப் டெம்பஸ்ட். ஷேக்ஸ்பியருடைய ரியல் டெம்பஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இட் இஸ் a வெரி பிக் திங். இவ்வளவு நம்ம ஒன் சிட்டிங்ல ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட் எல்லாம் படிக்க முடியாது ஆக்சுவலா. இது அப்ரிஜ்டு வெர்ஷன், டேல்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் லேம்ல கொடுத்துருக்குற அங்க இருந்து எடுத்தது. அதனாலதான் டைரக்டா டெம்பஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஃபார்ம்ல எடுக்காம டேல்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் லேம்ல எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அப்ரிவேட் பண்ணி கொடுத்துருப்பாரு இல்லைங்களா? இப்ப திருக்குறளை படிச்சு புரிஞ்சுக்கிறத விட திருக்குறளுடைய பொருள் படிச்சாக்க நம்ம ஈஸியா புரியும். அந்த மாதிரிதான் அப்ரிஜ் வெர்ஷன் கொடுத்துருக்காரு அவர். சோ இதுதான் ரீசன். சோ திஸ் இஸ் த கண்டென்ட் ஆஃப் ப்ராஸ்பரோ. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு நோ எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சது? கேன் யூ ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ், பிகாஸ் ஐ ஷுட் கன்ஃபார்ம் தட் ஒன். ஓகே, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் ஆஃப் மிராண்டா அண்ட் ப்ராஸ்பரோ. ஸோ இதுல கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவைன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்பிளனேஷன் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன ஸ்டோரி கிளியரா தெரிஞ்சுட்டாக்கா எக்ஸ்பிளனேஷன் உடனே படிச்சிடணும், முடி வச்சிட வேண்டாம், உடனே படிங்க. டோன்ட் கிவ் அப் எனி எக்ஸ்கியூசஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்காதீங்க. உடனே படிச்சு ட்ரை டு ஃப்ரேம் ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் as possible. அது மாத்திரம் கிடையாது, நிறைய உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ரேடியன்ல. ஐ கேன் சி இன்னைக்கு கூட ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்த ரேடியன். இட் வாஸ் பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இட் வில் ப்ரிப்பேர் யூ, இட் வில் டேக் யூ டு பிக் லெவல். கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு பாருங்க. இப்போ இந்த உங்களுக்கு வச்சு கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு இந்த மிராண்டா லெசன், ஐ மீன் இந்த டெம்பஸ்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அது உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணுங்க. கிரியேட் யுவர் ஓன் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணினா தான் உங்களுக்கு படிக்க முடியும். ஸ்டூடெண்ட் லெவல்ல ப்ரிப்பேர், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், ப்ரிப்பேர் லைக் மாஸ்டர். திரும்ப சொல்றேன் உங்களுக்கு நான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் லிசனிங். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐ ஜஸ்ட் கிவ் an intro. கீழே பாத்தீங்கன்னா பாருங்க மீனிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வி ஹவ் சீன் மெனி திங்ஸ்.
மீனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி ஆஸ்க்ட் ஃபார் இன் யுவர் சினோனிம்ஸ். ஸோ கேட்க சான்சஸ் இருக்கு. சினோனிம் படிக்கும்போது அப்படியே அதனுடைய ஆன்டனிமை தெரிஞ்சுக்கணும். சினோனிமா மாத்திர படிக்கூடாது, அதோட ஆப்போசிட் ஃபார்ம் நீ தெரிஞ்சு படிச்சுக்கிறது நல்லதா இருக்கும். நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா they have given meanings for nearly 75 words. 75 words. அது இல்லாம தனியா சினோனிம் கொடுத்துருக்காங்க. சினோனிம் வேற, மீனிங் வேற. யூ ஷுட் நோ தட் ஒன். சினோனிம் அப்படின்னாக்கா அதுக்கான ஈக்குவலன்ட் வேர்ட் தான் சினோனிம். மீனிங் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். மீனிங்ஸ் பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். சினோனிம் வந்து அதுக்கு இன்னொரு வேர்டா இருக்கும், அதான் சினோனிம். ஓகே, சோ தேர் இஸ் a difference between meanings and synonyms. You should know that one. ஓகே, இங்கே வந்து கலெக்ஷன் ஆஃப் சினோனிம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ரெஃபர் பண்ணி படிச்சிருங்க, படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். த லாஸ்ட் லெசன். இந்த இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்ற பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். டெம்பஸ்ட் ரொம்ப பெருசு, மீதியெல்லாம் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். அப்கோர்ஸ் தேங்க் காட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டெம்பஸ்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி வைக்க வேண்டாம். உடனே ட்ரை டு கம்ப்ளீட் இட் தரவு. சரிங்களா? நான் டீச் பண்ற என்னோட டீச்சிங்க ஜஸ்ட் கீப் இட் as a aid. Don't trust me completely. நீங்க என்ன நம்பினாக்கா உங்களால எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியாது. என்ன வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சைடு ஹெல்ப்பா, சைடு சப்போர்ட்டா மாத்திரம் வச்சுக்கோங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். முழுக்க உங்களை நம்புங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் போட்டு படிக்க முடியல, ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஐ வில் சப்போர்ட். உங்களுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ணி ஈஸியா கொடுக்க முடியும் அவ்வளவு ஈஸி பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க முன்னுக்கு வரப்பாங்க. சரிங்களா? தட் இஸ் தி திங். நீங்க என்ன கம்பெனி நம்பினா நிச்சயமா இக்கனாட் அச்சீவ். நான் சொல்லிடுறேன் பாருங்க, நிச்சயம் முடியும். சரிங்களா? முழுக்க பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நம்புங்க, நிச்சயமா உங்களால முடியும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் தி லாஸ்ட் லெசன். தி லாஸ்ட் லெசன் டுக் பிளேஸ் இன் பிரான்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் அ டீச்சர். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடலாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிட முடியும். பட் இன்னைக்கு நான் எடுக்க போறது கிடையாது, பிகாஸ் 1.5 hours தான் டைம் நமக்கு. ஐ எம் கோயிங் டு கன்க்ளூட். ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன் நானு. நீங்க ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னாக்கா இன்னுமே ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்க்கறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டீச்சர் இருப்பாரு. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா he was going to leave France. பிரான்ஸை விட்டு வெளியே போறாரு. ஏன்னா ஒரு வார்ல he was compelled to move out. அங்க இருந்து நீங்க வெளியில போயிடணும், இனிமேல் உங்களுக்கு இங்க இடம் கிடையாது, பிகாஸ் நான் வேற லாங்குவேஜ் உள்ள கொண்டு வர போறோம்னு சொல்றதுனால he was teaching French டீச்சர். அவரு அங்க வந்து பிரெஞ்சு டீச்சர்னால அவர் அந்த ரூம் விட்டு வெளியில போறாரு. உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு டீச்சர் அப்படின்னாக்கா அவருடைய வெளியில போகும்பொழுது அவருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஃபேர்வெல் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்படி ஃபேர்வெல் கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி மெனி பீப்புள், அங்க இருக்க வில்லேஜ் பீப்புள் எல்லாம் கேதர் ஆயிடுறாங்க, எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அதுல ஒரு பையன் பேரு பிரான்ஸ். ஏன் சார் குழப்பமா இருக்கு? பிரான்ஸ்னா என்ன சார்? பிரான்ஸ்ன்றது கண்ட்ரி, இவர் வந்து பிரெஞ்சு டீச்சர். அந்த பையன் பேரு பிரான்ஸ். FRANZ. ஜீனா இசட் சவுண்ட் சொல்லக்கூடாது. இட் இஸ் ஓல்டர் திங். It should be pronounced as Z. சரிங்களா? ABCD சொல்ல சொன்னாக்கா ABXYZ சொல்லக்கூடாது. It is XYZ. அதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். சரிங்களா? FRANZ is the name of this spelling for his name. Your name France. ஆனா இவன் he disliked French language. French language சுத்தமா பிடிக்கல இந்த பையனுக்கு. பட் லாஸ்ட் டே தான் இவன் என்ன பண்றான், ரியலைஸ் பண்றான், இப்படி ஒரு டீச்சர் நான் மிஸ் பண்ணிட்டேனே, அப்படி இனிமேல் லைஃப்ல பிரெஞ்சு லாங்குவேஜ்ல படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்றான். இதுதான் ஷார்ட் ஸ்டோரி. ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி. 10% இவ்வளவு ஷார்ட் அடக்க முடியாது. பட் இதெல்லாம் ரொம்ப சின்ன ஸ்டோரிஸ் ஈஸியா அடைக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஆல் திஸ் டைம். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நானு. டோன்ட் மிஸ் த கிளாஸ். மிஸ் பண்ணிடாத கிளாஸ் பாருங்க. அப்கோர்ஸ் நீங்க எல்லாமே பிஸியா தான் இருப்பீங்க நீங்க, பட் கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ், பிகாஸ் 2 மாசத்துல நீங்க ஆஃபீஸ் ஆக போறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் ரேடியன். சரிங்களா? ஸோ ரேடியன் இஸ் அ பிளாட்ஃபார்ம் which is ready to support you all the time. Introduce this radiant to many of your favorites. Okay, in terms of English, I am going to I trust you that I can give my 100% support to you. எந்த டைம் நான் எக்ஸாம் முன்னாடி எந்த டைம் சப்போர்ட்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து பயப்பட வேண்டாம். நீங்க உங்களை நம்புங்க, என்ன வந்து சப்போர்ட்டா வச்சுக்கோங்க போதும். ஸோ யூ கேன் அச்சீவ் 10% மார்க் இன் இங்கிலீஷ். நீங்க 95 எடுக்கணும், 80 எடுக்கணும்னு சொல்லி கனெக்ட் போட்டு போகவே போகாதீங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கனெக்ட் போடுங்க. இனிமேல் எழுதுற எல்லா இங்கிலீஷ் டெஸ்ட்டும் யூ ஷுட் கெட் ஃபுல் மார்க்ஸ். எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சார் எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து ஃபுல் மார்க் போட்டு கீழே கரெக்ஷன் ஆரம்பிக்கணும். அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு உங்க பேப்பர் மேல வரணும். அப்படிதான் எக்ஸாம் எழுதக்கூடிய இது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்க மதம் டீச் பண்ற மாதிரி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை லெக்சர். See you in the next online class. Thank you, sir. Thank you, sir. Any doubts for you? Can just give in the chat box. Doubts in the chat box la podunga. I'll be waiting here for two more minutes. 2 or 3 minutes நான் வெயிட் பண்றேன். Someone has raised your hands. உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாக்க நீங்க மெசேஜ் பண்ணப்ப it will be convenient for me to clear your doubts.
Yes, okay. Thank you, Raju sir and Madhu sir for giving this chance to me. And thank you everyone. விட்டுறக்கூடாது இந்த ஸ்பிரிட் கடைசி வரைக்கும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் இந்த ஸ்பிரிட் வந்து இன்னும் டெவலப் ஆகணும் உங்களுக்கு. So keep up the spirit with you. You can achieve top levels with the help of the Radiant. Thank you. We'll see you in the next class.